بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவருடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். சிறிய அளவில் நடைபெற இருந்த இந்த பொதுக்கூட்டத்திற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்தி விடலாம் என்று பழமொழி சொல்லுவார்கள். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு மாத்தி விட்டுட்டா வந்த ஆளுகளுக்கு எல்லாம் மீட்டிங்கே கேன்சல் நினைச்சிட்டு எல்லாரும் திரும்பி போயிடுவாங்க. அதனால இவங்களுக்கு பயான் பண்றதை கேட்கறது யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு மனப்பால் குடித்து விட்டு அந்த இடத்துல நடத்தினா பிரச்சனை வரும், அதனால நாங்க அங்கே இடம் தர மாட்டோம், அங்க நடத்த விட மாட்டோம் என்றெல்லாம் சொல்லி என்னென்னலாம் கற்பனை கோட்டை கட்டினார்களோ அவர்கள் கட்டிய அந்த கற்பனை கோட்டையை இந்த ஏகத்துவ படை முறியடித்திருக்கின்றது. ஏகத்துவத்திற்கு எதிரான அவதூறுகளுக்கு உண்டான பதில்கள் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய கோமாளித்தனங்கள் இங்கே அரங்கேறி இருக்கின்றது. ஒருவரை கூட்டிட்டு கொண்டு வந்து நிகழ்ச்சியை நடத்தி மிகப்பெரிய ஒரு கோமாளி கூத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இஸ்லாத்தை அவர் விளக்குகின்றேன் என்ற பெயர்ல எல்லாம் நம்மளை கழுவி குடிக்கிறதுக்கு பேர் தான் அவங்க நடத்துற மீலாது விழா மாநாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 12 நாள் 12 சிறப்பு பேச்சாளர்களை வச்சு பயான் நடத்துறாங்களாம். என்னப்பா பேசுனீங்க அப்படின்னு கேட்டா 12 நாளுமே தௌஹீத் ஜமாத்தை திட்டி தான் பயானம். என்ன நிலவரம் பாத்தீங்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை திட்டுவதுதான் இவர்களுடைய மீலாது விழா பிரச்சாரம் என்றால் அப்ப இவர்கள் எந்த அளவிற்கு இந்த ஏகத்துவ படையினரால் ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள் என்று தெரிகின்றதா இல்லையா? நடுங்கி போய் கொடுத்த தலைப்புல பேசுறதை விட்டுவிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை திட்டுவதையே தலைப்பாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அப்ப ஏகத்துவ வளர்ச்சி பொறுக்கல. இந்த ஏகத்துவத்தினுடைய எழுச்சியை கண்டு வயிறு எரிந்தவர்களாக தலைப்பு என்ன? போலி தௌஹீதும் சிறுக்கு ஒழிப்பு மாநாடுமா, சிறுக்கு ஒழிப்பு போலி சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்னென்னமோ ஒரு தலைப்பை போட்டு அவங்க பயான்களை கொடுக்கின்றார்கள். சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்று நாம் அறிவித்ததுதான் தாமதம். யார் யாரெல்லாம் சிறுக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. என்னடா இது நம்மளை ஒழிக்க போறாங்களா, அப்படின்னா அவங்களை கண்டிச்சு நம்ம பேசணும்டா அப்படின்னு சொல்லி
அப்ப வந்து இதுலயே வழங்குதா இல்லையா? இப்ப திருடர்களை ஒழிக்கக்கூடிய ஒரு மாநாடுன்னு போடுறோம், திருட்டு பயிலுக்குள்ள கிளம்புறாங்க. எங்களை ஒழிக்கிறதுக்கு எப்படா கிளம்புறீங்க அப்படின்னா, அப்ப ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்று சொன்னால் உங்களுக்கே எரியுது, நீங்க ஏன் பதறீங்க? உங்க வியாபாரம் போய்விடும் என்றா? உங்களுடைய சமாதி வழிபாட்டு வியாபாரம் படுத்து விடும் என்றா? அந்த சமாதி வழிபாட்டு வியாபாரத்தை சமாதிக்கு அனுப்பி விடுவோம் என்ற பயத்துல தானே நீங்க பதறி இருக்கின்றீர்கள். அந்த பதற்றமே, உங்களுடைய அந்த எரிச்சலே, உங்களுடைய அந்த கலிச்சலே, இது ஏகத்துவத்திற்கு உண்டான எழுச்சி என்பதை பறைசாற்றுகின்றதா இல்லையா? எப்ப நீங்க பயந்தீர்களோ அப்பொழுதே அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை போச்சுரா, ஷிர்க ஒழிக்க போறேன்ட்டாங்க, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்க போறேன்ட்டாங்க, இதுக்காகவே தனியா கூட்டம் கூட்டுறாங்க. சும்மாவே வந்து திருமண கூட்டம் போட்டாலே பெண்கள் எல்லாம் ஈர்க்கப்பட்டு எக்கச்சக்கமா போறாங்க. இதுல மாநாடு என்று அறிவித்து தெரு தெருவா போய் இவர்கள் பிரச்சாரம் செய்தால் இருக்கிற கல்லாவுக்கும் ஆபத்து வந்துவிடும், நம்மளுடைய பேச்சு எடுபடாது, நாம சொல்றத மக்கள் கேட்க மாட்டாங்க. அதனால இருக்கிறதையாவது தக்க வைக்க வேண்டும், என்னத்தையாவது பேசணும். நிறைய ஒவ்வொன்றையா உருவி விட்டார்கள், மேல போட்டிருந்த அங்கவஸ்திரத்தை உருவி விட்டார்கள். பெருமைக்காக இவர்கள் போட்ட படங்கள் எல்லாம் ரீல் பெட்டி என்பது மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. சட்டையை கலட்டிட்டாங்க, வேட்டியை உருவி விட்டார்கள், கடைசியில் மிச்சம் இருக்கிறதையும் உருவிடுவாங்களோ என்ற பயத்துல தான் அதை தக்க வைப்பதற்கு தானே இது போன்ற ஏற்பாடுகள் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மிச்சம் மீதி உள்ளதையும் உருவதற்கு உண்டான ஒரு மாநாடு தான் இப்ப இது ஒரு மினி மாநாடு. இது என்ன? இது ஒரு மினி மாநாடாக நீங்களே மாற்றி இருக்கின்றீர்கள். வரிசையா வர்றேன் என்னென்னலாம் சொன்னாருன்னு. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு தான் முதல்ல பேசுறாங்க. ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்த போறாங்க, ஷிர்க் ஒழிக்க போறாங்களாம், இந்த மாதிரி வந்து அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்களா? கேள்வி, மிகப்பெரிய கேள்வி. இப்படி கேள்வி கேட்டவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தலையே என்று சொல்லி எல்லாரும் வந்து ஷிர்க் ஒழிப்பு மாநாடுக்கு வரமாட்டாங்கன்ற நினைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட எந்தெந்த மூலை முடுக்கில் எல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ அது ஒவ்வொன்றும் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு தான். அந்த வழியில தான் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கின்றோம். இது போன்று உங்களை மாதிரி ஷிர்க்குக்கு ஆதரவாக தர்காவை போய் முட்டி கொண்டு கிடப்பத தலையாய பணியாக செய்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த மாதிரி நாங்க செய்து கொண்டிருக்கின்றோமா? வரிசையா வர்றேன், ஒவ்வொன்னா வர்றேன். தர்கால போய் முட்டை அடிச்சு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது, அந்த அவுலியாக்கள் என்று இவர்கள் நம்பக்கூடிய ஒரு இடத்துல போய் துவா செய்யறது, இதெல்லாம் கூடுமா அப்படின்னு கேட்டா எல்லாம் கூடும் என்று பேசுகின்றார். அந்த ஜமாலி என்றவர் என்ன செய்யறாருன்னா, ஆமா அவுலியாக்களுக்கு எல்லா பவரும் இருக்கு, நம்ம என்ன கேட்கிறோம், செத்து போன ஆளுகள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யறீங்களே அவங்களுக்கு கேட்குமா, அவங்களுக்கு விளங்குமா? உசுரோட இருக்கிற ஆள் தூங்குறப்ப என்னத்தையாவது அவர்கிட்ட போய் பேசினாலே இதை கேட்காது. தூங்கிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், உங்க சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் எனக்கு என்ன தூங்கிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட போய் தூங்குறவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து வெளியே வந்து சொல்றாரு, அந்த பேசி இமாம் இருக்காருல்ல, அந்த இமாம் வந்து இமாம் சாப் தூங்கிட்டு இருந்தார், நேரா போனேன் அவர்கிட்ட சொன்னேன் உங்க சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனால அவருடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி தர போறாருன்னு ஒரு இமாமை பத்தி ஒருத்தர் சொல்றாரு. அந்த இமாம் என்ன கேட்பாரு, தூங்குறவன்ட்ட போய் பேசிருக்கீங்க, கேட்குமாடா? கேட்பீங்களா இல்லையா? ஒருத்தன் உசுரோட இருக்கும் பொழுது அவர் தூங்கும் பொழுது என்னத்தை பேசினாலும் அதுவே கேட்காதுன்னா அவனே செத்து போனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் துவா செய்றீங்களே, இது எப்படி கேட்கும்? நீங்க துவா செய்வது என்பது உங்களுடைய மனதுல நீங்க பேசுறீங்க, மனதுல கேட்கறீங்க, உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க. அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறத அந்த அவுலியா என்று நீங்க நினைக்கக்கூடியவர் எப்படி விளங்கிக்குவாரு அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு கொடுக்கக்கூடிய வியாக்கியானம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, இறந்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள். இது நாங்க சொல்ற ஆதாரம் இல்ல, இதையும் நீ சொல்ற. உசுரோடு இருக்கிறவனும் செத்து போனவனும் சமமாக மாட்டான். செத்து போனவனுக்கு ஒன்னும் கேட்காதுன்றதுக்கு நம்ம ஆதாரம் காட்டுறோம். இவங்க என்ன ஆதாரமா? செத்து போனவனுக்கு உசுரோடு இருக்கிறவனும் சமமாக மாட்டான். ஏன்? உசுரோடு இருக்கிறப்ப கேட்காது, செத்து போனா கூட கேட்கும். இதுதான் ஆதாரமா. சமமாக மாட்டான்னு நல்லா சொல்லிட்டான்ல. அப்ப குருடனும் பார்வையுடையவனும் சமமாக மாட்டான்னு நல்லா சொல்றான். அப்ப குருட்டு பயிலுக்கு கூட தெரியும்னு சொல்லுவாங்க போல. அதுதான் இவர்களுடைய விளக்கம். அப்ப இப்படி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? பதில பாருங்க. அல்லாஹ்வுடைய பவரே வந்துருச்சு,
என்று சொல்லி அப்பட்டமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். பாருங்க, நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்து வந்துருது. அதே போல இறை நேசருடைய கை இறைவனுடைய கைங்கிற அந்தஸ்து வருது. அதனாலதான் நம்மனால பார்க்க முடியாததெல்லாம் அவங்கனால பார்க்க முடியுது, நம்மனால கேட்க முடியாததெல்லாம் அவங்கனால கேட்க முடியுது, நம்மனால செய்ய முடியாததெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனாலதான் அது முடியுது. அந்த பவர் வந்துருச்சு, அந்த பவர் வந்துருச்சு, அந்த பவர் வந்துருச்சா? அல்லாஹ்வுடைய பவர் ராவுத்தர் அப்பாக்கு ஏறிடுச்சு. சரி, அப்புறம் எதுக்கு ராவுத்தர் அப்பா கடிதம் எழுதி கொடுக்குறீங்க? கடிதம் எழுதி கொண்டு போய் ராவுத்தர் அப்பாட்ட போடுறீங்க. என்னன்னு கேட்டா அவர் படிச்சு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் போடுவாராம். நம்புறீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்கிறோம், போட்டு வீடியோ கவரேஜ் பண்ணி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பவர் அவுலியாக்கு வந்து விட்டது என்று சொல்லக்கூடியவர் இவர் முஷ்ரிக்கா இல்லையா? இதுதான் நம்ம கேள்வி. அப்ப அல்லாஹ்விடத்துல ஏன் கேட்கிறீங்க? நாங்க அல்லாஹ்வுடைய பவர் வந்து அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து விட்டது. அவர் கை வந்து சாதாரண கை இல்லையா, அவுலியாவுடைய கை அல்லாஹ்வுடைய கையா மாறிடுச்சான். நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை, இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்து வந்துருது. அவுலியாக்களுடைய காது வந்து சாதாரண காது இல்லையா, அது எப்பயுமே கேட்காது, அது தெரியல, அது இது விளங்காது இவர்களுக்கு என்பது தெரியவில்லை. அந்த கேட்காத காது அல்லாஹ்வுடைய காதாக மாறிவிட்டது என்று பேசுகின்றார் என்றால், அப்ப இந்த நெஞ்செழுத்தம் எப்படி வந்துச்சு? இந்த துணிவு எப்படி இவர்களுக்கு வந்தது? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இணையற்பிப்பு கொள்கைக்கும் ஆதரவாக பல பேர் கூஜா தூக்குவதனால தான் அந்த தைரியத்தில் வந்து பேசுறாரு. ஏங்க இப்படி போய் அவுலியாக்கள் இடத்துல துவா செய்றீங்களே, இது ஷிர்க் இல்லையா என்று கேட்டால் அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? எந்த அவுலியா அருள் செஞ்சாலும், இப்ப ஒரு அவுலியாட்ட போய் பிள்ளைக்காக துவா செய்றாங்க, பிள்ளைய வந்து அவுலியா தான் கொடுக்குறாரு. யார்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு? அல்லாட்ட வாங்கி கொடுக்குறாரு. நமக்கு பாஸ்போர்ட் வரல, என் பையனுக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட் ஸ்பெஷல் அவுலியா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பாஸ்போர்ட் வேணும்னு கேட்கிறேன். பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டாரு, அவுலியா ரெடி பண்ணி தந்திருக்காரு. இப்ப இந்த பாஸ்போர்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவுலியாட்ட தானே நான் கேட்டேன், நீ அவுலியாட்ட கேட்கறது ஷிர்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அது ஷிர்க் இல்லையா. ஏன்? அல்லாட்ட தான் வாங்கி தர்றாரு நம்புறோம்ல. அதனால எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குதுன்னு நாங்க நம்புறோம்ல, அதனால அது ஷிர்க் இல்ல அப்படின்னு சொல்லி அற்புதமான விளக்கத்தை பாருங்க. அதை இங்க கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடப்பது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்துல தான் நடக்குது. அப்படி நம்புறதுனாலதான் மூமினா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன செய்யறது அல்லாஹ்னு தான் நம்பி இருக்கீங்க. கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடப்பது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்துல தான் நடக்குது. அப்படி நம்புறதுனாலதான் மூமினா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன செய்யறது அல்லாஹ்னு தான் நம்பி இருக்கீங்க. செய்யறது அல்லாஹ் தான் நம்பிட்டாங்களாம். அதனால யார்கிட்ட கேட்டா என்னங்க உங்களுக்கு? நீங்க வந்து அப்துல் காதர் ஜீலானிட்ட கேட்டா என்ன, ராவுத்தர் அப்பாட்ட கேட்டா என்ன, வில்லநைனா சாயிப்புட்ட கேட்டா என்ன, பிடி மஸ்தான்ட்ட கேட்டா என்ன, பீகாட் அவுலியாட்ட கேட்டா என்ன, எதுவும் பிரச்சனை இல்ல. கொடுக்கறது அல்லாஹ் நம்பிட்டா பிரச்சனை இல்ல. அது எப்படி ஷிர்க் ஆகும்னு கேட்கிறாரு. சரி, அப்ப ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு சிலைட்ட போய் கேட்கிறான், சிலைய நான் உன்னைய தான் வந்து நம்பி இருக்கிறேன், நீ எப்படியாவது எங்களுக்கு வாங்கி கொடு இறைவன்ட்ட இருந்து. எல்லாரும் எதுவுமே அல்லாஹ் கொண்டு தான் நடக்குது நான் நம்புறேன். உன்னைய வந்து அல்லாஹ்க்கு இணையாக்க நான் விரும்பல. நீ தான் எனக்கு கொடுப்ப, எல்லாம் கொடுக்குற, புள்ள கொடுக்குறது நீ தான், பாஸ்போர்ட் கொடுக்குறது நீ தான், எல்லாம் கொடுக்குற, சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் நீ தான். ஆனா அல்லாஹ்வை கொண்டு நீ நடத்துற அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இப்படி ஒருவர் இப்படி பிரார்த்தனை செய்யறாரு. இப்ப இவரை பத்தி இந்த ஜமாலி சாப்ட்ட போய் ஜமாலி சாப் இது வந்து ஷிர்கா அப்படின்னு கேட்டா, கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடப்பது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்துல தான் நடக்குது. அப்படி நம்புறதுனாலதான் மூமினா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட கேட்டா உங்களுக்கு என்ன செய்யறது அல்லாஹ்னு தான் நம்பி இருக்கீங்க. எல்லாம் அல்லாஹ்வுக்கு நடக்குது தானே அவன் நம்புறான். அவன் எப்படி ஷிர்க் வச்சான், அவன் எப்படி முஸ்லிக் ஆவான் என்று கேட்பாரா இல்லையா? அப்ப இவருடைய விஷயம் என்னன்னு விளங்குது அவங்களுக்கு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை அப்படியே பிரார்த்தனையை எந்த அவுலியா வேணாலும் இங்க இருந்து பிரார்த்திக்கிறத அவர் செவியேற்பார், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வந்து விட்டது என்று சொல்லி இவர்கள் நம்புவார்களாம். அது ஷிர்க்குன்னு சொன்னா
அது அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது ஷிர்க் இல்லை என்று சொல்லி சிலை வணக்கம் வரைக்கும் நியாயப்படுத்துகின்றார்கள் என்றால் அப்ப இவர்கள் யார்? என்னன்னு கேட்டா நம்ம யூத கைக்கூலியா கேட்டா அவங்க வச்ச பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், யூத கைக்கூலிகள் இவர்கள். யூதர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் நாங்க செய்யறோம். யார் யூத கைக்கூலி? யூதர்களை அல்லாஹ் அழிச்சு நாசமாக்கட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஏன் பிரார்த்தித்தாங்க? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணக்க வழிபாட்டு தலமாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கபரைய இப்படி தர்காவா கட்டக்கூடாது, அப்படி கட்டினதுனால யூதர்கள் எல்லாம் நாசமா போகட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சபித்தால், நீ கட்டி வச்சிருக்கிறிய யார் யாருக்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிற தர்கா? பொட்டல் புதூர்ல யானைக்கு தர்கா, குதிரைக்கு தர்கா, குரங்குக்கு தர்கா, அணிப்புள்ளைக்கு தர்கா. அணிப்புள்ள அவுளியாவும் அதுக்கு பேரு அணிப்புள்ளைக்கு தர்கா. இந்த இப்போ ஒரு நாகூர்ல ஒரு யானை செத்து போயிருக்கு, அடுத்த தர்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்திமா பீவி பேரு, அடுத்து பாத்திமா பீவியினுடைய அருள் பெற நாகூர் வாருங்கன்னு போஸ்ட் அடிச்சு விட்டுவாங்க. அதுக்கு இந்த ஜமாலி சாப் வந்து கேட்பாரு, யானைகிட்ட கேட்கறது என்ன தப்பா? ஏன் யானைக்கு அந்த பவர் வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய பவர். ஏன் அது அவுலியாக்களுக்கு வந்து சேவை செஞ்ச யானையாச்சே அது என்று சொல்லி, அது வந்து எதா இருந்தாலும் அல்லாஹ் தான் கொடுக்குறான், யானை மூலமா கொடுக்குறான் நம்பிட்டு போ, அல்லாஹ் தான் கொடுக்குறான், குரங்கு மூலமா கொடுக்குறான் நம்பிட்டு போ, அல்லாஹ் தான் கொடுக்குறான், நாய் மூலமா கொடுக்குறான் நம்பிட்டு போ என்று சொல்லி இவர் பிரச்சாரம் செய்தாலும் யாரும் கேட்க நாதி இல்லை என்ற தைரியம் தானே. இந்த அளவிற்கு என்றால் தர்கால போய் மொட்டை அடிக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறத நியாயப்படுத்துறாரு. ஏன் தர்கால போய் மொட்டை அடிச்சா என்ன தப்பு? ஏன் அடிக்கக்கூடாதா? அது மொட்டை வந்து எங்க வேணாலும் அடிக்கலாம். அதை வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி வர நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சியா அவங்களுக்கு. அந்த கேள்வியில வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு அஜரத்து தான் கேட்கிறாரு, மொட்டை அடிக்கிறத போய் வஹாபிகள் தப்பா சொல்றாங்க, தப்பா பேசுறாங்க அஜரத், நீங்க விளக்கம் கொடுங்க அஜரத் அப்படின்றாரு. உடனே இவங்க விளக்கம் கொடுக்குறாரு, இந்த கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு. இந்த விளக்கத்தை பாருங்க. என் பேர் குலாம் காதிர் யாசினி. நான் ஜாமியா யாசின் அரபி கல்லூரியில் ஆசிரியராக இருக்கேன். எனக்கு உள்ள டவுட் என்னன்னா, நம்ம தர்கா ஷரீஃபுக்கு வந்து பெரும்பாலானவங்க முடி வெட்டுறதா நேர்ந்துக்கிறாங்க. இப்ப போலி தௌஹீத்வாதிகள் என்ன கேட்கறாங்கன்னா, தர்காவுக்கும் இது மாதிரி நேர்ந்துக்கிறீங்க, பழனி முருகனுக்கும் அது மாதிரி நேர்ந்துக்கிறாங்க, அப்ப ரெண்டு கூட்டாகுதே, ரெண்டு கூட்டாகிறவங்க இஸ்லாத்துல இல்லாதவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த கேள்விக்கு என்ன விளக்கங்கிறத சொல்லுங்க. அந்த கேள்வியோட வஹாபில் இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்டிருக்கணும். எதுலயுமே அறவுரை தானே வஹாபிகள், ஏன்னா பாதி கிணறு தானே. என்ன கேட்டிருக்கணும், தர்காவில் போய் மொட்டை அடிக்கிறீங்க, பழனியும் தானே அவங்க போய் அடிக்கிறாங்க, அதுவும் நிப்பாட்டக்கூடாது. இன்னொன்னு கேட்கணும், இந்த மத்தவங்க இந்த ஹாஜிகள் எல்லாம் அங்க மக்காவுக்கு போய் மொட்டை அடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டிருக்கணும். அங்கேதான் நடக்குது, அது ஏன் இங்கே நிப்பாட்டுறாங்க? இவங்க எப்பவுமே இப்படித்தான், ஒவ்வொன்றும் இதே வேலை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு என்ன ஆதார் கேட்கறது? அவ்வளோ செய்யறாளே அப்படின்னாக்கா எதுவுமே செய்ய முடியாம போயிருமே. இந்த மாநாடு நடத்த முடியாது. மார்க்கத்துக்கு கூடுமா கூடாதா? ஷாட்டு மொட்டை அடிக்க மார்க்கத்தில் கூடும். இந்த இடத்துல தான் அடிக்கணும், இந்த இடத்துல அடிக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லல. எந்த இடத்துலயும் கூடும், நாகூர்லயும் கூடும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் பாத்தீங்களா? மொட்டை அடிக்கிறது என்ன தப்பா? உங்க வீட்டுக்கு வாசல்ல உள்ள சலூன் கடையில மொட்டை அடிச்சா என்ன தப்பா? இங்க மொட்டை அடிச்சா என்ன தப்பா? இங்க மொட்டை அடிச்சா என்ன தப்பா? அதனால தர்கால போய் மொட்டை அடிக்கலாம், பிரச்சனை இல்ல. தர்கால போய் மொட்டை அடிக்கிறது எதுக்கு அடிக்கிறாங்க? ஏன் அடிக்கின்றார்கள்? மொட்டை ஏன் நேர்ந்துக்கிறாங்களே. நான் நினைச்சது நடந்துச்சுன்னா என்னுடைய முடியை இந்த ராவுத்தரப்பாவுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, அவர் நினைச்ச வேலை முடிஞ்சிருச்சு. உடனே போய் என்ன செய்யறாரு? ராவுத்தரப்பாவுக்கு முடிய காணிக்க கொடுக்கிறாரு. அதுதான் நடக்குது. சலூன் கடையில போய் முடி வெட்டுற மாதிரியா போய் வெட்டிட்டு வர்றீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஒரு நேர்ச்சி இருக்கு, நான் நினைச்சது நடந்துருச்சுன்னா, இந்த மாதிரி வந்து இங்க 4வது முக்குல கோட்டப்பட்டினத்துல 4 தெரு தள்ளி ஒரு சலூன் கடை இருக்கு, அந்த சலூன் கடைக்காரனுக்கு என் முடியை காணிக்க ஆக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களா? சலூன் கடையில போய் மொட்டை அடிக்கிறதும் தர்கால போய் மொட்டை அடிக்கிறதும் ஒன்னா, அது பிரச்சனை இல்லை.
அவன் காணிக்கையா கொடுக்கலாம், காணிக்கையா கொடுக்கலாமா? ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர், உன்னுடைய இறைவனுக்காகத்தான் நீ தொழ வேண்டும், உன்னுடைய இறைவனுக்காகத்தான் நீ அறுத்து பலியிட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு யார் நேர்ச்சை செய்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவ்வளவு தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவதாகவும் அவருக்கு போய் நான் காணிக்க கொடுக்கிறதாகவும் அவருக்கு போய் அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் என்று சொல்கின்றீர்களே, இது ஷிர்க்குன்னு நம்ம சொன்னா மொட்டை அடிக்கிறது எங்க வேணாலும் மொட்டை அடிக்கலாம். அதனால பழனியிலையும் போய் மொட்டை அடிக்கலாம்னு அர்த்தம் தானே வருது. அப்ப பழனியில போய் ஒருத்தர் மொட்டை அடிக்கிறாரு, கூடும். அப்ப ஜமாலி சாப்பை கொண்டு போய் பழனியில விட வேண்டியதுதான். விட்டுருவோமா? ஏன் எங்க வேணாலும் அடிக்கலாம். நாங்க ஷாட்டு மொட்டை அடிக்க மார்க்கத்துல கூடும். இந்த இடத்துல தான் அடிக்கணும், இந்த இடத்துல அடிக்கூடாது அல்லாஹ் சொல்லல. எந்த இடத்துலயும் கூடும், நாகூர்லயும் கூடும். உங்க இதுலயும் அடிக்கலாம், எங்க இதுலயும் அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம், அங்கே அடிக்கலாம், மேலத்திலையும் அடிக்கலாம், கீழத்திலையும் அடிக்கலாம், பழனிலையும் போய் அடிக்கலாம் என்று சொல்லி விளக்கம் சொன்னால், அப்ப இவங்க எங்க கொண்டுட்டு போறாங்கன்னு பாருங்க சமுதாயத்தை. இந்த சமுதாயத்தை எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? சரி காணிக்கைன்னு சொல்லி முடிய சொல்றீங்கல்ல, ஒரு விரல கொடுங்களேன் காணிக்க பார்ப்போம். ஒரு கையை வெட்டி கொடுக்குறேன்னு நேர்ந்துக்கிருவீங்களா? காணிக்கை என்பது இது போனா திருப்பி வந்துடும் நம்பிக்கையில கொடுக்கிறது. அல்லாஹ்வுக்காகத்தான் கொடுக்க வேண்டிய எதை கொடுத்தாலும் இதை கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லல. சரியா? அப்பயே நீங்க முடி வெட்ட மாட்டேன்றீங்க, மொட்டை அடிக்க மாட்டீங்கன்னு கேட்க கூடாது. அல்லாஹ்வுக்காக மொட்டை அடிக்கிறது முடி கொடுக்கிறது மேட்ரு இல்ல. ஆனால் அதே நேரத்தில் எதை கொண்டு போய் எதுல கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு பாத்தீங்களா? கௌபத்துல்லாலையும் தானே மொட்டை அடிக்கிறாங்க. அப்ப இவர் யாருங்க? இவர் யூதரா இல்லையா? யூத கைக்கூலியா இல்லையா? கஅபத்துல்லாஹ்ல போய் மொட்டை அடிக்கிறது எதுக்காக மொட்டை அடிக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு காணிக்க கொடுக்கிறோமா முடிய? அப்ப அல்லாஹ்வை கேவலப்படுத்துகின்றீர்களா? அல்லாஹ்வை இழிவுபடுத்துகின்றீர்களா? எதற்காக மொட்டை அடிக்கிறோம் உனக்கு தெரியுமா தெரியாதா? அஜர்த்தின் 7 வருஷம் சோதி படிச்ச ஆலிம்சா என்று கூப்பிட்டு கொண்டு வந்து பேச விட்டுருக்கீங்க. எதற்காக போய் மொட்டை அடிக்கிறாங்க என்ற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் எதற்காக மொட்டை அடிக்கிறோம்? உம்ரா செல்லும் பொழுது, ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது இஹ்ராம் அணிந்து போவாங்க. அந்த இஹ்ராமில் இருந்து அவர்கள் விடுபட்டதை வெளிப்படுத்துவதற்காக, அதை சிம்பாலிக்கா காட்டுறதுக்கு முடியை குறைத்துக் கொள்வது அல்லது மொட்டை அடித்துக் கொள்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்றால், அப்ப இஹ்ராமில் இருந்து விடுபடுவதற்கு உண்டான ஒரு சிம்பிள் தானே ஒழிய இதை கொண்டு போய் இந்த முடியை கொண்டு போய் காணிக்கையா கொடுக்கிறது இல்ல. அப்ப அதையும் இதையும் இவர் ஒன்னாக ஒப்பிட்டு சொல்வார் என்றால் அப்ப இவர் யாரு? அப்ப இவருடைய நிலை என்ன? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த மாதிரி தான் இவர் வைக்கக்கூடிய எந்த ஒரு வாதமாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, யூத கலாச்சாரமா பொம்பளைகளை எல்லாம் காட்சி பொருளா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க, யூதர்கள் தான் இந்த மாதிரி காட்சி பொருளா நிப்பாட்டுறாங்க என்று சொல்லி பெண்களை காட்சி பொருளாக்குறோமா. பெண்களை காட்சி பொருளாக்குறது யாரு யாரு ஆக்குனா? உங்களை மாதிரி தர்கால உரசிக்கிட்டு இருக்க சொல்லி சொல்லுகின்றோமா? தர்கால என்னென்ன களியாட்டங்கள்லாம் போடுறீங்க அந்த மாதிரி செய்கின்றோமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக இடத்தை அமைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில திடல்ல தொழுகையை நடத்துகின்றோம். அதுக்கு பெண்கள் வருகின்றார்கள். ஜும்மாவுடைய நேரத்தை தொழுகை பெண்களுக்காக அனுமதிக்கிறோம், பெண்கள் வருகின்றார்கள். ஐவேளை தொழுகையை பள்ளிவாசல்ல அனுமதித்திருக்கின்றோம், பெண்களை காட்சி பொருளாக்குவதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகைக்கும் பெண்களை அனுமதித்தார்களே, காட்சி பொருளாக்கினார்களா? சகாபிய பெண்மணிகளை போருக்கு கூட்டிட்டு போனாங்களே, அபூஜஹலுக்கும் அந்த உத்துபா ஷைபா என்ற அந்த நாசமா போன அயோக்கியர்களுக்கும் பெண்களை, அந்த முஸ்லிம் சஹாபிய பெண்களை காட்சி பொருளாக்க ஆக்கினார்களா? சொல்லுங்க பாப்போம். என்ன காட்சி பொருளாக்குறோம் நாங்க? அவ்வளவு கண்ணியமான முறையில் அழைத்து கொண்டு போய் நிகழ்ச்சிகளை நடத்தி விட்டு திருப்பி கொண்டு வந்து விடுகின்றோம். இது காட்சி பொருளாக்குறோமா? காட்சி பொருளாக்குவது தர்கால களியாட்டங்கள் செய்வதற்கு சிக்னல் கொடுக்கிறது இல்லை உங்களுடைய வேலை. தர்கால போய் பார்த்தாதான் தெரியும். இடிக்கிறதுக்காகவே கந்தூரிக்கு போறான், இடிக்கிறதுக்காகவே போறான், கந்தூரிக்கு போறானா இல்லையா? மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட நிலையில ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து நீங்கள் தான் விட்டு இருக்கின்றீர்கள். கடைசியில் என்னடான்னு பார்த்தா இங்க பேசிட்டு போயிட்டாரு, பெண்களை காட்சி பொருளாக்குறாங்க, இது யூத கலாச்சாரம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரா? நேரா போய் கோயம்புத்தூர்ல இறங்கியிருக்காரு. நம்ம மீலாது விழா கொண்டாடுறது. மீலாது விழா கொண்டாடின லட்சணத்தை பாக்குறீங்களா? இந்த நடுவுல ஒருத்தர் வர்றாரு, ஒரு கோட்டு போட்டு 2 பக்கமும் டப்பு கூட்டுறாங்க பாருங்க, டண்டனக்கான் டனக்கணக்கான்னு டப்பு அடித்து கொண்டு நடுவுல ஒருத்தர் வர்றாருல, அவர் தான் இங்க வந்து பேசிட்டு போன அதே நபர்.
சரியா? தெரியுதா? இப்படி ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அதே கோர்ட்டு, சரியா? இங்கேயும் கோர்ட்டு போட்டு தான் பேசியிருப்பாரு. இந்த மீலாது விழால இது என்னது? இதுல இருக்கிறதுல யாரு? மீலாது விழான்னு பொம்பளைகளை கூப்பிடலாமா? அவங்களுக்கு இந்த மாதிரி நெத்தியில இப்படி ஒரு பட்டை ஒண்ணு போட்டு விடலாமா? அவங்கள இப்படி ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து ஒன்ன நெரிசலா வந்து ஒரே ரோல மீலாது விழா பேரணி நடத்தும் பொழுது இடிக்க விடலாமா? அதெல்லாம் ஹலாலாம். நாம வந்து போராட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தா ஹராமு. யூத கலாச்சாரம். நம்ம செய்யறது யூத கலாச்சாரமா? யார் யூத கலாச்சாரத்தை பின்பற்றுறது? இது இதே ஜமாலி என்பவர் கலந்து கொண்ட ஊட்டி காந்தல்ல நடைபெற்ற மீலாது விழா. இப்ப இதுல புர்கா மாட்டிட்டு போறதெல்லாம் உங்களுடைய சுன்னத்துல் ஜமாத் ஆம்பளைங்களோ? விளக்கம் சொல்லுங்க. சுன்னத்துல் ஜமாத் ஆம்பளைங்க எல்லாம் என்னைக்கு இப்படி புர்கா போட ஆரம்பிச்சீங்க? விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இப்படி பேரணியில வர்றதுல யாரு? கொடி பிடிச்சிட்டு வர்றது யாரு? இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்னு கொடிய கையில கொடுத்துட்டாங்க. அப்ப இப்படி மீளாது பேரணின்னு மட்டும் கொடிய கையில கொடுக்கலாம். அது மட்டும் ஹலால் ஆயிருமோ? விளக்கம் சொல்லுங்க. யார் வந்து அவரை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா? அவங்க எல்லாம் இவர்கிட்ட போய் இப்போ கேட்கணும். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா அடுத்து கோட்டைப்பட்டினம் பக்கம் வரமாட்டாரு. அது வேற விஷயம். அப்ப இப்படி வந்து பேரணி என்ற பேர்ல இது கோயம்புத்தூர் நடந்தது. பெண்களை காட்சி பொருள் ஆக்குறாங்களா? அப்ப என்னன்னு கேட்டா யூத கலாச்சாரம். நம்ம யூத கலாச்சாரத்தை பின்பற்றணும் என்று சொல்கின்றார் என்றால் அப்ப இவர் எப்படிப்பட்டவரு? அடுத்து பாத்தீங்கன்னா பேசுறது எல்லாமே ஃப்ராட், பித்தலாட்டம் தான். டோட்டலா என்ன பேசுறது அதை மாத்தி மாத்தி பேசுறதா இவருடைய ஒட்டுமொத்த வேலை. எப்படி பேசுறாருன்னு பாருங்க. தர்காவுக்கு பெரிய ஆதாரம் என்னமா? சவுதி அரேபியா தான் பெரிய ஆதாரமா? கேளுங்க. அதுக்கடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு அதை அப்படியே உல்டா பண்ணி சவுதி ஆதாரம் அப்படின்னு கேட்பாரு. சரியா? கேளுங்க. அப்ப தர்காக்கள் எல்லாம் இருக்கலாமா? இருக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமில்ல? இன்னைக்கு மதீனா ஷரீஃபுக்கு போங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதா ஷரீஃப் இருக்குதுலங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா. இப்ப தர்காவே கூடான்னு சொன்னா மதீனா ஷரீஃப்ல ஒரு பெரிய தர்கா வச்சிருப்பாங்களா? அதனால தர்காக்கள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறது. அப்படி இருந்தாதான் ஒரு அடையாளமாகும். மக்கள் எல்லாம் ஜியாரத்துக்கு வருவாங்க. தர்கா வந்து இருக்கலான்றதுக்கு என்ன ஆதாரமா? சவுதி அரேபியா தான் ஆதாரமா? பாத்தீங்களா? மதீனாலேயே பெரிய தர்கா, உலகத்திலேயே பெரிய தர்காவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம், 700-800 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழிகட்டவன் வந்து என்ன செஞ்சுட்டான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மேல ஒரு பச்சை டூமை கட்டி வச்சிருக்கிறான். அந்த டூமை தான் இடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த டூமை தான் நொறுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கட்டளை மீறி கட்டப்பட்டதனால இடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை நிலைநாட்டுவதற்காக தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டை நடத்துகின்றோம். இன்ஷா அல்லாஹ் 51ஆம் தேதி. இப்பதான் இந்த வாய் தானே பேசுச்சு சவுதி அரேபியா தான் ஆதாரம், எந்த குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லைன்னு இந்த வாய் தானே சொல்லிச்சு. இதே வாய் அடுத்து பேசுது பாருங்க. சவுதியில இல்ல அப்படிங்கறதால நம்ம செய்யக்கூடாதா? அல்லாஹ் தஆலா வந்து எதை பின்பற்ற சொன்னா? குர்ஆனை பின்பற்ற சொல்லி இருக்கிறான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மட்டும் அல்லாஹ் சொன்னா. குர்ஆனை ஹதீஸையும் பின்பற்றணும். அல்லாஹ் தஆலா எங்காவது சவுதியை பின்பற்றுங்கன்னு சொன்னானா? அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்களா நீங்க வந்து சவுதி பின்பற்றுங்க? இல்ல அப்படிங்கும் பொழுது சவுதியில இல்லை அவங்க ஓதக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? ஆலிம்கள் சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோமே, அவங்க தப்பா விளங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனையும் தெரியாத, ஹதீஸையும் தெரியாத அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அப்படி திருப்பி விடுறதுன்னா அது மார்க்கம் ஆயிருமா? சவுதி நமக்கு வந்து வழிகாட்டல் இல்லையே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே. சவுதி இருக்குது, சவுதியிலே பாருங்க, சவுதியில எப்படி நடக்குது தெரியுமா? இங்க சில பேர் சொல்லுவாங்க அங்க தர்காவா இருக்குது, அங்க மௌலிதா இருக்குது, இருக்குதுதான், அது வேற விஷயம். அது அந்த சப்ஜெக்ட் இப்ப நான் வரல. இப்ப அது கேட்கறாங்க. அப்ப சவுதியை பின்பற்றும் இறைவன் சொல்லலையில, அதே சவுதியில தான் அமெரிக்க ராணுவமும் இறங்கி இருக்குது. அரைகுறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள். சவுதி கவர்மெண்ட் இதை அனுமதிச்சிருக்குது. அதனால மது அருந்துவது கூடும். ஏங்க சவுதி நாட்டிலே சவுதி கவர்மெண்ட் அனுமதிச்சாங்க நான் சொல்றேன், சரியாருமா? சவுதி ஆதாரமா? சவுதி ஆதாரமா? தர்காக்கு என்ன ஆதாரம்? சவுதி தான் ஆதாரம். எப்படி பாத்தீங்களா? அப்ப இது இந்த வாய், அது இந்த வாய், இது வேற வாய், அது நார வாயா? விளக்கம் சொல்லுங்க. தர்கா கூடுமா கூடாதுன்றது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொல்லு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா கட்ட சொன்னாங்கன்னு சொல்லு, ஆதாரம் காட்டு பார்ப்போம். அதை விட்டுட்டு சவுதி அரேபியாலேயே தர்கா இருக்கு அதனால கூடும்,
அப்ப சவுதி அரேபியால மௌலூத் ஓதுனா பின்னி எடுக்கிறாங்களே, தர்கா கட்டினா இடிச்சு தகர்த்துறாங்களே, சவுதி அரேபியால வந்து ஷிர்க் இல்லையே அப்படின்னா அவங்க சொல்றதுல ஆதாரமாகுமா? நாங்க தான் ஆலிம் சார் சொன்னாலே கேட்க மாட்டோமே. எப்படி பாருங்க, பாயிண்ட பாருங்க. நாங்க தான் ரொம்ப பக்காவான குர்ஆன் ஹதீஸை நாங்க ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். சவுதி எப்படி ஆதாரமாகும்ன்றாருன்னா அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளு? நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது. அடுத்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு, நம்ம யூதர்கள் தான், யூத கலாச்சாரம், யூத கைக்கூலிகள் தான்றதுக்கு மிகப்பெரிய ஆதாரமா அல்லாவுக்கு உருவம் இருக்குன்னு சொல்லிட்டோமா? அல்லாவுக்கே உருவம் இருக்குன்ட்டாங்க இவங்க யூதர்கள் தான், யூத கைக்கூலிகள் தான், உருவ வழிபாட்டுக்காரர்கள் தான் அப்படின்றாரு. அல்லாஹ்க்கு உருவம் இருப்பதாக நாம சொல்றோமா? அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய 2 கைகளால் ஆதமை படைத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்னுடைய 2 கைகளும் இருந்தே இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனுக்கு பார்க்கக்கூடிய கண் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் மறுமையில நம்ம எல்லாம் பார்க்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய கெண்டைக்காலை வெளிப்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவனுடைய கெண்டைக்காலை அவன் திறந்த உடனே நாம் எல்லாம் சுஜூதுல விழுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பௌர்ணமியினுடைய இரவுல எப்படி நாம சந்திரனை முழுவதுமாக பார்க்கிறோமோ அந்த மாதிரி அல்லாஹ்வை நாம் மறுமையில பார்ப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்கின்றது. நரகத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நரகமே நீ நிரம்பி விட்டாயா, ஹலிம் தலாத்தி நிரம்பிட்டாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அது இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்கும். அல்லாஹ் தன்னுடைய குதிங்கால வச்சு நரகத்தை ஒரு மிதிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய சாயல்ல ஆதமை படைத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனாலதான் நீங்க மற்ற மனிதர்களை மூஞ்சில் அடிக்காதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி அல்லாஹ்க்கு உருவம் இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டியிருக்கக்கூடிய ஏராளமான வசனங்களை வைத்து நாம சொல்றோம் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. இது யூத கைக்கூலிகள், நம்ம யூதர்களுடைய கலாச்சாரம். யூதர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப யூதன் வந்து வாயில சோறு தின்னா நீ என்ன எதுல திம்ப? யூத கலாச்சாரம்னு சொல்லிட்டு யூதன் உனக்கு உருப்படியானது சொல்லியிருப்பான்ல, உருப்படியானதை சொன்னான்னா அவன் காலால நடக்கிறான், நீங்க கையால் நடக்க வேண்டியது தானே. யூத கலாச்சாரத்தை நான் பின்பற்ற மாட்டேன். அவங்க எல்லாரும் வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவன் எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடமாட்டிக்கிட்டு இருக்கான், அதனால நான் எல்லாத்தையும் அன்று சொல்ல முடியுமா? என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அவன் நல்லது செஞ்சா அவன் வந்து உள்ளதை சொல்லியிருக்கான், அதுல அப்படி எடுத்துட்டு போ. அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், சொந்த கருத்து இல்ல. இதை சொன்னா இவங்க வந்து ஷிர்க் வச்சுட்டாங்க. நம்ம ஷிர்க் வைக்கிறோமா இப்படி சொல்லி உருவம் இருப்பதாக சொல்லி நாம ஷிர்க் வைக்கிறோம் என்று சொல்கின்றீர்களே, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அவர் என்ன சொன்னாருன்னு அவர் மறந்துட்டாரான்னு தெரியல. அல்லாஹ்வுக்கு உருவம் இருப்பதாகவும், ஏன்னா உருவம் இருந்தா தானே மறுமையில பார்க்க முடியும். உருவமே இல்ல எப்படி பார்க்கிறது? ஒரு பொருளுக்கு உருவமே இல்லை எப்படி பார்க்க முடியும்? விளக்கத்தை பாருங்க. அதுக்கு லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அந்த இறைவனை பார்வைகள் அடையாது, ஆனால் இறைவனோ மற்ற பார்வைகளை எல்லாம் அடைந்து கொள்வான் அப்படின்ட்டு இந்த வசனத்தை வச்சுட்டு பார்வைகள்லாம் இறைவன் அடையாதுன்னு இருக்குதுல்ல, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பார்க்க முடியுங்கிறாங்க சம்பந்தம் இல்லாம. அப்படி பார்த்தா அப்ப மறுமையை மத்திய எப்படி பார்க்க முடியும்? இப்படி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே புறக்கண்ணால் பார்க்கவில்லை சொல்லக்கூடியவர்கள் கூட மறுமையிலே நல்லடியார்கள் இறைவனை பார்ப்பான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இந்த வசனத்துல தான் இருக்குதுல பார்வைகள் இறைவன் அடையாதுன்னு. அப்ப மறுமையில எப்படி பார்க்க முடியும்? அந்த கொள்கைக்கு இந்த வசனம் முரணாக அமையும். அதனால் இந்த வசனத்துக்கு எப்படி பொருள் கொள்ளணுமோ அப்படி பொருள் கொள்ளணும். இறைவனை முழுமையாக மற்ற பொருட்களெல்லாம் நம்ம பார்க்கிறோம்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பொருள் நம்ம பார்த்தா உயரம் என்ன, அதே போல அகலம் என்ன, அதோட நிறம் என்ன, கருப்பா சிவப்பா எல்லாம் புரிஞ்சு கொள்றோம்ல. எத்தனை அடி உயரத்தில் இருக்கிறாரு, அவர் தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த மாதிரி இறைவனை பார்க்க முடியாது, முழுமையாக பார்க்க முடியாது அப்படிங்கறது அர்த்தமே தவிர அறவே பார்க்க முடியாதுங்கிறது இல்ல. அறவே பார்க்க முடியாது என்னன்னா மறுமையில இறைவனை பார்க்க முடியாது, ஆனா இறைவனை பார்க்க முடியும் என்று ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே, ஆனா இறைவனை பார்க்க முடியும் என்று ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே, ஆனா இறைவனை பார்க்க முடியும் என்று ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே, நாமெல்லாம் பார்க்கத்தானே போறோம். அப்ப நம்ம தகுதிக்கு எப்படி பார்க்க போறோமோ அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இறைவனை பார்த்தார்கள் அப்படிங்கறத நம்ம ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எவ்வளவு விளக்கமா சொல்றாரு பாருங்க. அப்புறம் எப்படி மறுமையில பாக்குறது? மறுமையில பார்க்கலாம் அப்படின்னாலே உருவம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஒண்ணுமே தெரியல, நல்லா தெரியுதா பாருங்க, சிறப்பா தெரியுதா பாருங்க, உடனே எல்லாம் இருக்கிறாள் தெரியுது தெரியுது அப்படின்னா
அது பாக்குறதா? உருவம் இருந்தா தான் பார்க்கவே முடியும். தெள்ள தெளிவா சொல்றாரு. அதாவது வந்து நிறம், உயரம், கருப்பு, எவ்வளவு சிவப்பா, என்ன ஏது எல்லாத்தையும் விளக்குறாரு. அப்படி முழுசா பார்க்கறதுன்னா அப்படித்தான். அப்படி மறுமையில பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அப்ப யார் யூத கைக்கூலி சொல்லுங்க? நீங்களே உருவம் இருக்கின்றத உங்களுடைய வாயில இருந்தே ஒத்து இருக்கீங்களே, அப்ப பதில் சொல்லுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீலாது விழா சிறப்பு நிகழ்ச்சின்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க ஆட்களை. அவரை கூப்பிட்டு வந்து பேச விட்டதே. மீலாது விழா வந்து ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்றதுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு சொல்றோமா? ஆமா, ஆதாரம் இல்லதான் அப்படின்றாரு. நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. ஆதாரம் இல்லைன்னு அவரே ஒத்துக்கொள்கின்றார். இன்னும் சில பேர் கேட்கறது, ரபியுல் அவ்வல் பிற 12ல நீங்க கொண்டாடுறீங்க, அது ஊர்ஜிதமான ஆதாரம் கிடையாதுங்க. சில பேர் ரபியுல் அவ்வல் என்ன ஆதாரம்? இந்த உலகத்தை விட்டு உங்க மறைஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ரபியுல் அவ்வல் 12 பிறந்ததுக்கு அதான் கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இருக்குது கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இருக்குது கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். இருக்குது. அப்ப தெளிவா ஒத்துக்கிட்டாரா? ரபியுல் அவ்வல் 12ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப பிறந்த நாள் கொண்டாடுறது என்பது தப்பு என்பதை அவரே சொல்றாரு. அதுக்கு எடுத்து போடுறேன். அப்ப பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்பது அது தனி. அந்த தேதியில பிறந்தாங்களா என்று தெரியாது. அதுவும் கருத்து ஆமா கருத்து வேறுபாடு இருக்குதான், நாங்க இல்லைன்னு மறுக்கலையே. அப்புறம் எதுக்கு கொண்டாடுறீங்க? அந்த நாள்ல கொண்டாடுறீங்க, விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அடுத்து பிறந்த நாள்ன்றது கூடாதுன்றாரு. இப்ப நமக்கு கேள்வி வருங்க, பிறந்த நாள் விழா ஒருவருக்கு கொண்டாடலாமா அப்படி கேள்வி வருது. நம்ம பிரசமூத்த கலாச்சார அடிப்படையா கூடான்னு தான் சொல்றோம். நம்ம பிரசமூத்த கலாச்சார அடிப்படையா கூடான்னு தான் சொல்றோம். நம்ம பிரசமூத்த கலாச்சார அடிப்படையா கூடான்னு தான் சொல்றோம். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாம்ங்கிறோம். ஆனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாம்ங்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுறது பிரமத கலாச்சாரத்தின் அடிப்படையில கூடாதான், அது ஹராம் தானா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடலாம். எவ்வளவு அற்புதமான விளக்கம். அடுத்த ஆளுக்கு சிலை வைக்கலாமா? சிலை வைக்க கூடாதுதான், தப்பு தான். எந்த ஒரு தலைவருக்கும் வைக்க கூடாதுதான், அது ஷிர்க் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கலாம், தப்பு கிடையாது. அப்படின்னா எப்படி விளக்கமோ அந்த அடிப்படையில் தான் விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஒரு பொய்யையும் துணிந்து சொல்வார். பொய் பேசுறதுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டாங்க. தைரியமாக போட்டு உடைக்கிறது, பொய்ய பேசுறது. எவனு கேள்வி கேட்டா தானே யாராவது வந்து அஜர்த்து இது இருக்கா இல்லையா என்று கேள்வி கேட்பார்களா? அஜர்த்து சொன்னா சரியா தான் சொல்லியிருப்பாரு என்று சொல்லி எல்லாரும் தலையாட்டிட்டு போவாங்க என்பதற்காகத்தான் அவர் இப்படி அடித்து விடுகின்றார். ஆனா நாம எல்லாம் பாயிண்ட் பிடிச்சி கேட்போம், ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு விஷயமா கேட்போம். என்னென்னலாம் நீங்க பொய்யா பேசினீர்களோ எல்லாத்தையும் உங்களிடத்துல கேள்வியாக கேட்கறதுக்கு நாம ரெடியாக இருக்கின்றோம். அப்ப வரிசையா ஒவ்வொன்றா வருகின்றது. முதல் விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்த்தவங்க யாரு அப்படின்னா அபூ தாலிப் தான் வளர்த்தாங்க. அபூ தாலிப் என்பவர் வந்து இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் ஏத்துக்கறல. கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெஞ்சுறாங்க, ஏத்துக்கிறீங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க, நான் உங்களுக்காக மறுமையில அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செய்வேன் என்று கெஞ்சினார்கள். ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் என்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்திலே மரணித்து விட்டேன், இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி மரணித்து விட்டார். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு நிரந்தர நரகமா இல்லையா? நிரந்தர நரகம். நிரந்தர நரகம் என்று அபூ தாலிப் நிரந்தரமாக நரகத்துல கிடக்கிறாருன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப இத வந்து அப்படியே உல்டா பண்ணி பேசுறாருங்க. இந்த மாதிரி ஒரு இருட்டடிப்பு செய்வதாக இருந்தால் இதுக்கு தனி தைரியமும் துணிவும் வேணும். இப்படி இட்டுக்கட்டி போய் சொல்வதற்கு ஹதீஸ்கள்ல இப்படி இட்டுக்கட்டு ஒருவர் இட்டு கட்டுகின்றார் என்றால் அவருக்கு அசாத்திய தைரியம் இருந்தா தான் இந்த மாதிரி இட்டு கட்ட முடியும். என்ன சொல்றாருன்னு பாருங்க. சையதுனா அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காபிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா? தயவு செய்து தெளிவான விளக்கம் தருக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் ஹதரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கிறோம்.
அவர் அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாராம். அது நிறைய ஹதீஸ்ல இருக்கான், நாம நிறைய பார்க்கிறோம் அப்படின்றார். அதுக்கடுத்து ஆதாரத்தை பாருங்க. இப்படி எல்லாம் ஆதாரம் இருக்கும்போது அதே போல சல்லல்லாஹு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவிகள். அப்பா சல்லல்லாஹு சொல்றாங்களே, சல்லல்லாஹு அவங்களுக்கு முன்னால சல்லல்லாஹு அவர்களே உங்களையும் சுற்றி அரணாக இருந்தார்கள் அபு தாலிப் அவர்கள், உங்களுக்காக கோபம் கொண்டார்களே. ஏன்னா இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் கோபம் கொள்வது அபு தாலிப் அவர்கள் தான். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முஸ்லிம்ல இன்னொரு வார்த்தை இருக்கிறது, வயல் சொல்க உங்களுக்கு மார்க்க ரீதியில எல்லாம் உதவி செய்தவர்கள் அல்லவா அபு தாலிப், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட மார்க்க ரீதியா உதவி செஞ்சாங்க, புகாரில இருக்கு முஸ்லிம்ல இருக்கு அப்படின்றாரு. நல்லா கவனமா கேளுங்க. அதுக்கு அடுத்து ஆதாரத்தை சொல்றாரு. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அபு தாலிப் இறந்த உடனே நபி நாம் சல்லல்லாஹு அவங்ககிட்ட வந்தேன், அவங்க மோசா போயிட்டாங்கன்னு சொன்னேன். சல்லல்லாஹு எங்க சொன்னாங்க, இது நீங்க போங்க, பகத்தின் அவங்களை குறிப்பாட்டுங்க, கப்பின் கப்பன் எடுங்க, வாரிகி துணியை வைத்து அவங்களை மூடுங்க. இஸ்லாமிய அந்த கலாச்சார பண்பாட்டோடு அவர்களை அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள் நபி நாம் சல்லல்லாஹு அவர்கள். இவ்வளவு செய்ய சொல்லிவிட்டு அடுத்து சலாம் சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானான்னு துஆ செய்யறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அசாக்கிர பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹுஸைமால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? அல்லாஹ் மன்னிப்பானாக. மன்னிப்பு யாருக்கு? ஷிர்க்ல இருக்கக்கூடிய ஒரு மன்னிப்பு உண்டா நம்ம மார்க்கத்துல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாரு, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தப்பு பண்ணவங்கள தான் நாடியவர்களை மன்னிச்சிருவான், ஆனா ஷிர்க் செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு அந்த வசனத்தை நமதுனா சல்லல்லாஹு அவங்க தான் ஓதி காமிச்சாங்க. அந்த சல்லல்லாஹு அபூ தாலிப் அவர்கள் இருந்த பிறகு இப்படி கஃபரல்லாஹு அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், மன்னிப்பானாக அப்படின்னு துஆ செய்யறாங்க என்றாலே அங்க ஷிர்க் இல்லை என்றுதான் அர்த்தம். ஷிர்க் எப்படி மனுபுரத்துல துஆ செய்ய முடியும்? நம்ம மார்க்கத்துல அனுமதி உள்ள ஒரு ஆள் குஃப்ர்ல இறந்து போறாரு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பா துஆ செய்யலாமா? நம்ம மார்க்கத்துல கூடுமா? கூடாதுங்க. மதுபரத்துக்காக. ஆனா சல்லல்லாஹு கஃபரல்லாஹு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அடையாளம் அவங்க ஈமானோட வஃபாத்தாங்க அப்படிங்கிறதுக்கு. அதாவது இதுல என்ன சொல்றாருன்னா, இப்னு அசாக்கிர் என்ற நூல்ல அபு தாலிப் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்களாம். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கட்டும் என்று சொல்லி பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள். அப்பனா யாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவா? முஸ்லீமாக மௌத்தா போனவருக்கு தானே பாவ மன்னிப்பு. அப்பனா அப்ப அபு தாலிப் முஸ்லீம் தானே, அப்படி இப்னு அசாக்கிர்ல இருக்குல அப்படின்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபரல்லாஹு என்று சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை பிழை பொறுப்பானாக என்று சொல்லிவிட்டார்கள். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. குர்ஆனுடைய வசனம்லாம் பயங்கரமா பின்றாரு. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிப்பதை ஒரு காலத்திலே மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழ் நிலையில் உள்ளதை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ்வே சொல்லிவிட்டான். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில அபு தாலிப் மரணித்திருப்பாரே, ஆனால் அவருக்காக துஆ செஞ்சிருப்பாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் துஆ செஞ்சிருப்பார்களா? அப்ப அபு தாலிப் அவர்கள் முஸ்லிமா தான் மரணிச்சிருக்கார் என்பதற்கு புகாரில ஹதீஸ் இருக்கு, முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கு, இப்னு அசாக்கிர்ல ஹதீஸ் இருக்கு, நசாயில ஹதீஸ் இருக்கு என்று 4 ஆதாரங்களை சொல்றாரு. இதெல்லாம் எவனும் போய் எடுத்து பார்க்க மாட்டாங்க என்ற தைரியத்துல விட்டு அடிச்சு விட்டது. இதெல்லாம் எவன் போய் எடுத்து பார்க்க போறா? என்னத்தையா பயான்ற பேர்ல முஸ்லிம்ல இருக்கு, புகாரில இருக்கு, இப்னு அசாக்கிர்ல இருக்கு, நசாயில இருக்கு அப்படின்னா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல. இந்த ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அந்த சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்களை பார்த்து சொல்றேன், நீங்க எப்ப எங்கேயா இருக்கு என்று அங்கேயே சட்டையை பிடித்து இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பதில் வந்திருக்கும். அடுத்த ஒரு சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனால் நீங்க இருக்கு ஆமாஞ்சாமி போட்டதனுடைய விளைவு எல்லா இடத்துலயும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப உங்களுடைய அந்த அறியாமையை பயன்படுத்துறாரா இல்லையா? அவரை சொல்லி குத்தம் இல்ல, அப்பாவிகளா இருக்கக்கூடிய உங்களை சொல்கின்றேன். அவ்வளவு அப்பாவித்தனமா இருக்கின்றீர்கள். அவர் என்னத்தை சொன்னாலும் வெள்ள காக்கா மல்லாக்க பறக்குது அப்படின்னா ஆமாங்க ஹஜ்ரத் 4 காக்கா பறக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. அதுதான் பிரச்சனையே. என்ன இருக்குன்னு பாப்போமா? அபு தாலிப் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி இப்னு அசாக்கிர்ல இருக்கு. இப்னு அசாக்கிர்னுடைய அந்த அரபு வாசகத்தை பாருங்க. இப்னு அசாக்கிர்னுடைய செய்தி அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னு வருது தெளிவா. அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் பல நாட்களாக அபு தாலிபுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தார்கள்.
இறுதியில் இப்னு அசாக்கிர்ல வரக்கூடிய செய்தி, இறுதியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வரும் வசனத்தை நபி அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன ஓதி காமிச்சாங்க? யார் வந்து இணை கற்பிப்பவராக இருந்து மரணிக்கிறாரோ, இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினரே ஆனாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபிக்கும் தகாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குனான்னு அதே ஹதீஸ்ல இருக்கு. இவர் எந்த ஹதீஸை சொல்றாரோ அதே ஹதீஸ்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுனாங்கன்னு இருக்கு. பாவ மன்னிப்பு தேடிய உடனே அதை கண்டித்து அல்லாஹ் வசனத்தை இறக்கினான்னு இருக்கு. நம்மால் என்ன செய்யறாரு? அப்படியே கட் பண்றாரு, மேல உள்ளதை மட்டும் கட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடி இருக்காங்கல்ல, அப்ப பாத்தீங்களா ஒரு முஸ்லிம் தானே, அதுக்கு அடுத்து உள்ளதை படி, அதுக்கு அடுத்து உள்ளதை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்திருக்கிறாரா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய சொற்கள்ல இருட்டடிப்பு செய்யறது யூதனுடைய வேலையா இல்லையா? யூதனுடைய கைக்கூலியா இல்லையா? நீனு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? அதுக்கு அடுத்து பாருங்க, புகாரில இருக்குன்னாரு, புகாரில இருக்கு, 3883 இருக்கு. என்ன இருக்கு அதை படிக்கணும்ல, என்ன இருக்குன்னு படிக்காம அது சொல்ற ஃபைன்னஹு கான யஹூதுக வ யஅலபுலக அப்படின்ற வாசகத்தை வரைக்கும் சொன்னாரு. இது வரைக்கும் நிப்பாட்டிட்டாரு. உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்களே, உங்களுக்கு அரணாக இருந்திருக்கிறார்களே, அவருக்கா நரகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் அவர்களுக்கு நரகம் தான், அவர்கள் இப்போது கணுக்கால் வரை தீண்டும் நரக நெருப்பில் இருக்கிறார், நான் மட்டும் இல்லை என்றால் அவர் நரகத்தினுடைய அடித்தட்டில் கிடந்திருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் நிரந்தர நரகம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது, எனக்கு உதவி செஞ்சிருக்காரு தான், எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அரணா இருந்தாரு தான், ஆனா அல்லாஹ்வே ஏத்துக்கலையே, நிரந்தர நரகம், கணுக்கால் வரைக்கும் நரகம், அடித்தட்டில் கிடையாதுன்னு சொல்லல. அந்த ஹதீஸ் தான் அபூ தாலிப் சொர்க்கத்துக்குரியவர்னு ஆதாரமா. எப்படின்னு பாத்துக்கிறீங்க. அப்ப இவருடைய ஆதாரம் எல்லாம் எந்த லட்சணத்துல விளங்குதா இல்லையா? அதே மாதிரி முஸ்லிம்ல 309வது செய்தியில இருக்கு, இன்ன அபா தாலிப் கான யஹூதுக வ யன்சுருக, உங்களுக்கு அரணா இருந்தாரு, உதவி செஞ்சாரு. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? ஆம் அவரை நான் நரகத்தின் பிரதான பகுதியில் கண்டேன், உடனே அவரை அங்கிருந்து கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தினேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிரந்தர நரகம் தான், அடித்தட்டுல இல்ல மேலாப்புல கிடக்கிறாரு, நிரந்தர நரகம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் அவர் மரணித்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க, அதே ஹதீஸ் நம்பரை சொல்லி இப்படி மக்களை முட்டாளாக்கி அந்த ஹதீஸ்ல இவர் இருட்டடிப்பு செய்கின்றார் என்றால் அப்ப இவர் எப்படிப்பட்ட ஆளு? அதுக்கடுத்து இன்னொரு ஹதீஸ் சொன்னார்ல, அபூதாவுதுல வருது அப்படின்றாரு. ஆமா அபூதாவுதுல வருதுதான், என்ன வருது அதை சொல்லுங்க. அதை சொன்னீங்களா? அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கஃனிட சொன்னாங்களாம். கஃன் யாருக்கு கஃன் இடுவா, யாருக்கு கஃன் போடுவா என்று சொல்லி முஸ்லிம்னா தானே கஃன் போடுவாங்க என்று பெரிய பாயிண்ட் பிடிக்கிறாங்களாம். அதுல என்ன இருக்கு? அதுல அபூதாவுதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன வருது? இன்ன அம்மக்க ஷைஹல் லால்ல கதுமாத், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, உங்களின் சிறிய தந்தையான வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார், வழிகேட்டில் இருந்த அந்த முதியவர் மூத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து புதைங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று தெளிவாக வருகின்றது. அப்ப இந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்கும் பொழுது அதே மாதிரி நசாயி சொன்னாரே, நசாயிலே இது வருது, இன்ன அம்மக்க ஷைஹல் லால்லமாத், உங்களுடைய அந்த வயது முதிர்ந்த அந்த தந்தை இறந்து விட்டார், வழிகட்டவராக மூத்தா போயிட்டாரு என்று சொல்லி உங்களின் சிறிய தந்தையான வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார்னு தெளிவா இருக்கு. இருட்டடிப்பு பண்றாரு, நசாயில இருட்டடிப்பு பண்ணிருக்காரு. கால இன்னஹு மாத்த முஷ்ரிகன், இதை விட தெளிவா வேற என்ன வாசகம் வேணும் உங்களுக்கு? அவர் ஒரு முஷ்ரிக்காக மரணித்திருக்கின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தெல்ல தெளிவாக வருகிறது. நசாயில 190வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து அபூ தாலிப் இறந்து விட்டார் என்று நான் கூறினேன், நீர் சென்று அவரை புதைப்பீராக என்று அவர்கள் கூறினார்கள். அவர் இணை கற்பித்த நிலையில் இறந்து விட்டார் என்று நான் கூறினேன், நீர் சென்று அவரை புதைச்சிரு, துவா செய்யல, பாவ மன்னிப்பு தேடல. அப்படி இருக்கும் பொழுது திட்டமிட்டு இருட்டடி பண்ணிருக்காரா இல்லையா? இப்ப யார் யூத கைக்கூலி? விளக்கம் சொல்லுங்க. கேள்வி கேட்கின்றோம் ஜமாலி சாப் அவர்களிடத்துல, அல்லது அவர் இங்க கூட்டிட்டு வந்து பேச விட்டீங்களே, நீங்க போய் அவரிடத்துல கேளுங்க. எந்த அளவுக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு இதுல கேக்குறாங்க, ஆதாரமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆதாரமே இல்லைன்றதுக்கு ஆதாரம் கேட்கிறாரு, ஆதாரமே இல்லைன்றதுக்கு ஆதாரம் கொடுக்கின்றாரு. இதுக்கப்புறம் ஆதாரம் கொடுக்கிறது, ஆதாரமே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க.
இப்ப இந்த ஒரு பொதுக்கூட்டத்துல ஒருவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த அப்துல் காதர் என்பவர் இந்த பொதுக்கூட்டத்தில் இல்லை, வரவில்லை அப்படின்ட்டு. வரவில்லைன்னு சொன்னதுக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? இந்த இருக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் இல்லைன்றது ஆதாரம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு சொல்றாங்க. இதுக்கு அவர் என்ன கேட்டாருன்னா, அது எப்படி, அதெல்லாம் ஆதாரம் காட்டி ஆகணும் அப்படின்றாரு. இப்ப அதை பாருங்க. நாங்க ஏன் ஆதாரம் கொண்டு வரணும்? நாங்க ஏன் ஆதாரம் கொண்டு வரணும்? ஒருத்தன் அரங்கத்திலே இல்லைண்டா இல்லதான், இதுக்கு ஆதாரமா அப்படின்னாங்க. உலக விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல வச்சுட்டு உலக விஷயத்தை பேசுறோமா? பேசுறது குர்ஆன் ஹதீஸ்ல. ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கொண்டு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு தீர்வை காண்பதும் குர்ஆன் ஹதீஸும் தான். இப்ப நாங்க ஆதாரம் கேட்ட தேவையில்லைன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனம் இப்படி இருக்கிறது, அது இப்படி இருக்கிறது, அதனால் எங்க தரப்பு ஆதாரம் கொண்டு வர தேவையில்லை அப்படி சொல்லணுமா? அரங்கத்தில் கூட ஒரு ஆள் வரலையே, அப்படி ஆதாரம் தேவையா? அதனால தர தேவையில்லை, இதுவும் ஆதாரம். அப்பயே ஒப்பந்தத்தில் குர்ஆன் ஹதீஸ் போட்டோம். அதில் ஆதாரம் கொண்டு வரணும். யார் கொண்டு வரணும்? மறுப்பவர் தான் கொண்டு வரணும். ஒரு விஷயம் கூடாது அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல இருக்குதுங்க, கூடுங்கிறதுக்கு அல்லாஹ் ஷார்ட்டா சொல்லிவிட்டான். ஒவ்வொன்று டைட்டில் வேற. அப்ப ஒரு அரங்கத்துல ஒருத்தவர் இல்லை அப்படின்னா இல்லைன்றதே ஆதாரம் தானங்க. அவர் இல்லை இல்ல. இப்ப இந்த மேடையில எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 2 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு நான் சொல்றேன். இல்ல, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. மற்ற ஆளுகள்லாம் இல்லைன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க, இதுதான் ஆதாரம் அப்படின்னு நான் சொன்னா, அது இப்படி, அதுக்கும் ஆதாரம் காட்டணுன்றாரு. பிஜேட்ட மாட்டிக்கிட்டாரு கடைசியில. பிஜே ஒரு விஷயத்துக்கு கேட்கிறாரு. அப்ப இல்லைங்கிறதுக்கு நாங்க என்ன ஆதாரம் வைக்கணும்? இருக்கிறவங்கள ஆதாரத்தை கொண்டு வரணும். ஒரு ஆள் இந்த அரங்கத்தில் இல்லைங்கிறேன், அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்றாக்கா, அவர் இங்க இல்லைங்கிறது தான் ஆதாரம். ஒரு ஆள் இங்க இருக்கிறாரா, ஆதாரம் என்னங்க, எந்த இருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லணும். இந்த அரங்கு இல்லைங்கிறது தான் இல்லைங்கிற ஆதாரம். அதுக்கு ஒரு ஆதாரம் கொண்டு தரல. இல்லை, அதனால இல்லை, முடிஞ்சு போச்சு. அதனால இருக்குதுங்கிறவங்க ஆதாரம் தரணும். என்ன பேசினாரோ அப்படியே உல்டா பண்ணி பேசுறாரா இல்லையா? அதுதான் இவருடைய வேலையே. அங்கே வந்துகிட்டு யாரையும் அவன் இவன்லாம் திட்டக்கூடாது, நீங்க அப்படிலாம் திட்டதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒண்ணு பேசினாரு. அதே இதுலயே என்ன செஞ்சாருன்னா, இந்த மாதிரி வந்துகிட்டு அவன் இவன்லாம் திட்டக்கூடாது, ரொம்ப நல்ல புள்ள மாதிரி. ஏன்னா நாங்கெல்லாம் நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடியவர்கள் அப்படின்ற ரீதியில அவருடைய அந்த உரை இருந்துச்சு. இப்ப பாருங்க, அந்த அறிவுரை கேட்டுட்டு அப்புறம் பாருங்க. அவர்கள் இப்னு தய்மியா ரொம்ப உயர்வா மதிக்கிறாங்களே, அந்த இப்னு தய்மியா அவன் இவன் நம்ம எழுதுனாங்க, அவங்க ஜீரணிக்க முடியுமா? இப்னு அப்துல் வஹாப அவங்க பெரிய ஒரு இமாம் சீர்திருத்தவாதியை மதிக்கிறாங்களே, அந்த இப்னு அப்துல் வஹாப அவன் இவன் நம்ம சொன்னா அவனை ஜீரணிக்க முடியுமா? இன்றைக்கு கூட நாங்க இப்னு தய்மியா வழிகேட்டில இருக்கிறார் என்றுதானே சொல்றோம். அவர் சொல்றது தப்புன்னு தான் சொல்றோம். கருத்தை விமர்சிக்கிறோமே தவிர தனிப்பட்ட நபரை ஏக விமர்சனத்தை நான் பேசுறோமா? இப்னு அப்துல் வஹாப் சரியான ஒரு மோசமான கொள்கைக்கு சொந்தக்காரர் என்று சொல்கிறோமே தவிர அந்த இப்னு அப்துல் வஹாப ஏக வசனத்தை நாங்கள் திட்டுறோமா? ஒரு நாகரிகம் இல்லை. அவன் இவன் என்று பலராலும் மதிக்கப்படுகிற ஒரு பெரியவரை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் கையினால் பிறருக்கு நோவில் கொடுத்திருக்காங்களா இல்லையா? இந்த வஹாபிகள் இதன் மூலம் இந்த ஹதீஸ் அடிப்படையிலே இஸ்லாம்ங்கிற வட்டத்தை விட்டுமே வெளியேறியிருக்கிறார்கள். இவ்வளவு ஆக்ரோஷம் பாருங்க. அவன் இவன் என்று சொல்லி எவன் திட்டானோ அவன் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறி விட்டான். இப்னு தய்மியாவை நாங்க திட்டினோமா, அவன் சொன்னோமா, அப்படி நாங்க சொல்லியிருக்கோமா? இப்னு தய்மியாவை அவங்க மதிக்கிறாங்க நஜாத்துக்காரவங்க, ஆனா நாங்க திட்டினதே கிடையாது அவன் இவன் சொல்லிட்டு. நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள்ள நாங்க நிக்கிறோம், நீங்க தான் வட்டத்தை விட்டு வெளியே தப்பி போயிட்டீங்க எம்பி குதிச்சு அப்படின்றாரு. இப்ப இப்னு தய்மியாவை பத்தி இப்ப விளக்குறாரு. இப்ப நல்லா கவனமா கேளுங்க. சிரியா நாட்டினுடைய தலைநகர், அதுல ஒரு பள்ளி இப்னு தய்மியா குத்பா பிரசங்கம் பண்றாரு. அதுல விளக்கம் கொடுக்கிறாரு. இறைவன் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், அர்-ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, இறைவன் அரிசியிலே அமர்ந்தான். எப்படி அமர்ந்தான் தெரியுமா? இப்படித்தான் மெம்பர் படியில உட்கார்ந்து காமிச்சாங்க இப்னு தய்மியா. ஒவ்வொரு படியிலும் இறங்குகிறார். இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். எப்படி தெரியுமா? இப்படித்தான் ஒரு படை இறங்கி காட்டினான் அந்த இப்னு தய்மியா, இறங்கி காட்டினான் அந்த இப்னு தய்மியா, இறங்கி காட்டினான் அந்த இப்னு தய்மியா. அன்றைக்கு உலக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். லானும் முதலும் தானும் வழிகட்டி பிறகு வழிகெடுக்கக்கூடியவன் இப்னு தய்மியா, தானும் வழிகட்டி பிறகு வழிகெடுக்கக்கூடியவன் இப்னு தய்மியா அன்றைக்கு பத்வா கொடுத்தார்கள். இது தஃப்சீர் சாமிலே இருக்குது. அன்றைக்கு அப்படி மதத்தை சார்ந்த உலமா மக்கள் எல்லாம் பத்வா கொடுத்தாங்க. ஏன்னா இல்லாததை சொல்லி மக்கள் மத்தியில பரவலியத்தை நாடுறாங்கல்ல, இதே காரியத்தை இப்படி அன்னைக்கு செஞ்சோம். யாரும் சொல்லாது சொல்றது, அப்புறம் மக்கள் பத்தி பேசுவாங்க. இரவு பூர்வம் நின்று விட்டான்.
அப்ப இதுல அவன் சொல்லி தானே பேசுறாரு. இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியேறிட்டாரா இல்லையா? அவன் இவன் நான் இப்னு தைமியாவை நாங்க சொன்னோமான்னு சொல்லிட்டு அதே இப்னு தைமியாவை தான் அவன் திட்டுறாரு. அப்ப இதை போட்டு காமிச்சு பிஜே கேட்டாரு, இப்ப இது என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டாரா? அது திட்டலாம், தப்பு இல்ல, அவங்கள மதிக்கிற ஆளுங்க முன்னாடி திட்டக்கூடாது, வேற எங்க வேணாலும் திட்டிட்டு போலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வித்தியாசமா அதுக்கு ஒரு விளக்கம். அப்ப எப்படிப்பட்ட ஆள் இவரு? அப்ப ஹதீஸ்கள்ல இருட்டடிப்பு செய்யறது மாதிரியே இவருடைய கைவந்த கலை இதெல்லாம். அதே மாதிரி பாருங்க, அடுத்தது குர்ஆனை ஒளிவின்றி தொடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டிருக்காரு. அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் குர்ஆனை தொட மாட்டார்கள். அப்ப தூய்மையானவர்களாக இருந்தாதான் குர்ஆனை தொடணும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதனால குர்ஆனை ஒழுங்கு இல்லாம தொடக்கூடாதுன்னு இவங்களே புக்கு போட்டிருக்காங்க. சரியா? அந்த புத்தகத்தினுடைய அந்த காப்பியை தான் நீங்க பாக்குறீங்க. சரியா? எந்த வசனத்தை போட்டிருக்காருன்னு பாத்துக்கங்க. தூய்மையானவர்களை தவிர வேறு யாரும் இதனை தொட மாட்டார்கள். ஆனா இதுல லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்ற அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்னன்னா, தூய்மையானவர்கள் என்று இங்கே சொல்லப்படுவது மலக்குமார்களை தான் சொல்லுது, நம்மள சொல்லல. நம்ம குளிப்பு கடமையான நிலையிலையும் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள நிலையிலும் பெண்கள் தொடலாம், தப்பே கிடையாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கல. ஆனா இவர் என்ன செய்யறாரு, இங்க தூய்மையானவர் என்பது மனுஷன்ட்டாரு. அதே இது அடுத்து இன்னொரு இடத்துல பேசுறாரு. அதுல சொல்றாரு, இது மனிதர்களை குறிக்காது, இது வானவர்களை தான் குறிக்கும். அதை கேளுங்க. என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால தூய்மையான குர்ஆன் தொடர்ந்து இந்த ஆயத்தை வச்சு நம்ம சட்டம் சொல்லல. அது அங்க இருக்கிற லவ்வுல் மஹ்பூத பத்தி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மலக்குகள் அது சுமக்கிறாங்க சொல்றாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை மையமா வைத்து நம்ம சட்டம் வகுக்கவில்லை. அது அங்க இருக்கிற லவ்வுல் மஹ்பூத பத்தி தான் வச்சு நம்ம சட்டம் சொல்லல. அது அங்க குர்ஆன் தொடர்ந்து இந்த ஆயத்தை வச்சு நம்ம சட்டம் சொல்லல. அது அங்க இருக்கிற லவ்வுல் மஹ்பூத பத்தி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மலக்குகள் அது சுமக்கிறாங்க சொல்றாங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை மையமா வைத்து நம்ம சட்டம் வகுக்கவில்லை. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்ற இந்த வசனத்தை வைத்து நாம் சட்டம் சொல்லவில்லை. நீங்க நம்பிடாதீங்க, சொன்னாலும் நான் சொன்னாலும் அதை பத்தி அது பேசல. அது வானவர்களை பத்தி பேசுது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற அந்த ஏட்டை பற்றி அது பேசுகிறது. எப்படின்னு தெளிவா சொல்லிட்டு அவர் எழுதின புத்தகத்திலே என்ன போட்டிருக்காரு, இதை வச்சுதான் இந்த சட்டத்தை நாங்க சொல்றோம். அந்த வசனத்தையும் போட்டு இச்செய்தியின் மூலம் இறைவன் குர்ஆனில் மாண்பை வெளிப்படுத்துகிறான். தூய்மையானவர்கள் தான் என்று ஒரு வரைமுறையை இறைவன் விதித்து விட்டான். அவங்க தான் தொடணுமா, மற்றவர்கள் குர்ஆனை தொடக்கூடாது என்ற அழுத்தமான அர்த்தம் இவ்வசனத்தில் உள்ளடக்கி உள்ளது. அப்ப இவர் எப்படி ஐடியா பண்ணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி சட்டம் சொல்றாருன்னு தெரியுதா இல்லையா? அது நம்ம விவாதம்னு வந்தா மாட்டிக்கிறோம் அப்படின்றதுனால இவர் என்ன செய்யறது, இப்படி பொய்யான விஷயங்களை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஹதீஸ்கள்ல இல்லாத புல்லாத பொய்களை சொல்லி புகாரில் இருக்கு, முஸ்லீம்ல இருக்கு, நசாயில இருக்கு, இப்னு அசாக்கிர்ல இருக்கு, அபுதாவுல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்குன்னு அடிச்சு விட்டு போயிருது. ஆதாரத்தை தேடி பார்த்தா இருக்காது, கியாமத் வரைக்கும் கிடைக்காது. அப்படிப்பட்ட செய்திகளை பாருங்க. புகாரில ஒரு ஹதீஸ் இருக்குன்னு சொல்றாரு, கேட்டுக்கிறீங்க. ஆனா ஹனஃபி இமாம் சொல்றாங்க, இந்த ரெண்டையும் தனித்தனியா தான் செய்யணும். ஏன்னா அதே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்க்குப்பளித்தார்கள். அதே போன்று மூக்கையும் சுத்தம் செய்வார்கள். சலாசம்பி சலாசின் மும்மூன்றாக செய்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை இடப்பட்டிருக்கிறது. மும்மூன்றாக செய்தார்கள். வாய்க்குப்பளித்தல் என்பது 3 தடவை தனியாக, அதே போன்று மூக்கை சுத்தம் செய்வது 3 தடவைகள் தனியாக. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே இது தனித்தனியாக செய்ய வேண்டும் என்று ஹனஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார். இதெல்லாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னு கேட்டா, ஷாஃபி மதஹப் என்றாலும் ஹனபி மதஹப் என்றாலும் எல்லாம் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன அப்படிங்கறத நம்ம புரிகிறோம். ஷாஃபியுமோ ஹனபியுமோ 2 மதஹப்களுக்கு பின்னாலும் குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கும், ஹதீஸுகள் இருக்கும். தெளிவா சொல்றாரு. சலாசம்பி சலாசின் 3 தடவையாக செய்தார்கள் என்று ஒளி செய்யறதை பத்தி உள்ள செய்தி புகாரில இருக்கின்றாரு. எடுத்து காட்டணும். இப்ப இமாம்கள் இந்த ஹதீஸின் அடிப்படையில தான் சட்டம் வகுத்தார்கள் என்று சொன்னால் புகாரில இருந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தி இருப்பதாக எடுத்து காட்ட வேண்டும். காட்ட முடியுமா? அப்பட்டமான பொய். புகாரில இல்லாத ஒரு செய்தியை சொல்லி புகாரில இருப்பதாக இட்டுக்கட்டி சொல்கின்றார் என்றால், அப்ப இட்டுக்கட்டுறது யாருடைய வேலை? யூதர்களுடைய வேலை தானே.
அடுத்து பெண்கள் ஜும்மாவை பத்தி முஸ்லீம்ல இருக்கான். ஏன்னா சல்லல்லாஹு காலத்துல பெண்கள் ஜும்மாவுக்கு போகலங்கிறத அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்க. அதுல இருக்கு இந்த ஹதீஸ். அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட கேள்வி அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தெளிவாக எல்லாம் ஆயுதம் மேந்தி போர் புரிந்தால்தான், ஆண்கள் எல்லாம் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும், ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஜும்மாவுடைய நன்மை பெற்றுறீங்க, ஜனாசா தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைச்சிருது, இவ்வளவு நன்மை உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிட்டு திரும்பி சொன்னார்கள் மகிழ்ச்சியோடு. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பொம்பளைங்க வந்து ஜும்மா தொழுகை வரக்கூடாதுன்றதுக்கு முஸ்லீம்ல ஆதாரம் இருக்கு. முஸ்லீம்ல ஹதீஸ் கிரந்தத்துல ஆதாரம் இருக்கு. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காட்ட முடியுமா? பெண்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பெண்கள் ஜும்மாவுடைய தொழுகையில பங்கேற்று இருக்கின்றார்கள். உம்மு ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க ஒரு பெண்மணி தான். காஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திருமறையினுடைய அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜும்மாவுடைய நாளிலே மெம்பர் படியில் நின்று அவர்கள் ஓதினார்கள். அவர்களுடைய நாவிலிருந்து நேரடியாக நான் கேட்டதை மனனமிட்டேன் என்று ஜும்மாவுடைய பயானை கேட்ட உம்மு ஹிஷாம் என்ற அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயான ஜும்மால கலந்து கொண்டு கேட்டதாக அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண்கள் வந்து ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடாது என்று முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கு. இதை கேட்கக்கூடிய ஆள் மற்ற ஆளுக்கு என்னங்க நினைப்பாங்க? இருக்கும் போல நினைப்பாங்களா இல்லையா? அப்ப இவர்களுடைய நிலை என்ன? அப்ப என்னன்றது விளங்குதா இல்லையா? அப்ப நீங்க வந்து உங்களுடைய சுய நினைவின்படி தான் பேசுகின்றீர்களா, இல்ல தண்ணி எண்ணிய போட்டு இருக்கீங்களா? பயான் பண்ணும் பொழுது கஞ்சா அடிச்சுட்டு வந்தீங்களா? சந்தேகமா இருக்கு. என்னன்னு கேட்டா நம்ம கஞ்சா அடிச்சுட்டு பேசுறோமா? சையது இப்ராஹிம் ஒருத்தன் வருவான், முன்னறிவு வேற பண்ணி விட்டாங்க கோட்டைப்பட்டினத்துக்கு. இந்த மாதிரி கஞ்சா அடிச்ச மாதிரி தான் அவன் பேசுவான். இப்ப நான் கஞ்சா அடிச்சிருக்கேன்னா நீ கஞ்சா அடிச்சிருக்கியா? விளக்கம் சொல்லு. ஏன்னா கஞ்சா அடிக்கிறதே வந்து வலியுறுத்தி மதுகப்புல இருக்கு. கஞ்சா அடிக்கடா பிரச்சனை இல்ல, ஆலிம் சாக்கள் மட்டும் அடிக்கணும் இருக்கு. பாமர மக்கள் அடிச்சிடாத. போடவா கிளிப்பிங்க? ரசாதி அவர்கள் விளக்கம் சொன்ன கிளிப்பிங் போட்டு விடவா? கேளுங்க. இதை கேட்டுட்டு ஆலிம் சாக்கெல்லாம் கஞ்சா பார்சல் சொல்லிட்டா என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுதான் இப்ப நமக்கு பயம். மதுகப்புலயே சொல்லிட்டாங்களா, பத்துன் மொயிலே சொல்லிட்டாங்களான்னு கேட்பாங்க நாளைக்கு. அதனால ஆலிம் சாக்களுக்கு இது ஒரு நற்செய்தியா இல்ல சுப செய்தியா இல்ல அவ செய்தியான்னு தெரியல. இருந்தாலும் ஆதாரம் காட்டிடணும்ல. மதுகப்புல அபீனை பத்தி விளக்கியிருக்க ஆகலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ரசாதி, நம்ம ரசாதி இருக்காருல்ல, இந்த தலப்பா கட்டிட்டு வருவாருல்ல, இந்த தலப்பா தானே எனக்கு கஃபன் துணி அப்படின்னாருல. தலப்பாய் மன்னன் தலப்பா, நான் கட்டிருக்கிறது தலப்பா கிடையாது, கஃபன் துணி. 3 மீட்டர்ல எவன் கஃபன் துணி விற்கிறான்னு தெரியல. அவர் வந்து அபீனை பத்தி பேசுறாரு. அபீன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்ச ஆளுங்க தான் விளக்கம் சொல்லணும் கட்டாயம். அதனால இவர் தான் சொல்லுவாரு. சொல்லட்டும். இந்த அபீன்க கூடிய பொருளும் அந்த ஹம்ருடைய வகையில வராது. திராட்சையால் செய்யப்படக்கூடிய ஹம்ர் என்ற கூடிய சாராயத்துடைய வகையில அந்த அந்தஸ்துக்கு வராது. அந்த அந்தஸ்தோட இது கொஞ்சம் கம்மி. அதனால குறைஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா அது போதையும் வர்றதில்லை. அதனால அதை தொட்டு பார்க்கறது சாப்பிட்டு பார்க்கறது மக்ரூஹ். ஆனா குறைஞ்ச அளவுல சாப்பிட்டு சொல்லிக்கிட்டே 2 பேர் நிறைய சாப்பிட்டு போடுவான். அதனால இதை வெளியே சொல்லக்கூடாது. மக்ரூஹ், குறைஞ்ச அளவு சாப்பிட்டா பரவாயில்லைங்க கூடிய கருத்தை வெளியே வேண்டாம், சொல்ல வேண்டாம், தடை செய்யறதுதான் நல்லது அப்படின்னு சொன்னா இவர் எழுதுறாருங்க. மற்றவதுக்கு சொல்லிடாத, ஆலிம் சாவா திங்க பாக்குறான். ஆலிம் சாவா திங்கிறதுக்கு தானே எழுதிருக்கீங்க, அதனாலதான் சொன்னோம். அப்படின்றது வந்து அந்த போதையில வராதான். அப்படின்னு அடிச்சா போதை ஏற்படாதான். ரொம்ப அனுபவ ரீதியா பேசுறாங்க ஆலிம் சாமார்கள். அது கொஞ்சமா அடிச்சா போதை ஏற்படாது, கொஞ்சம் அளவு கூடுனாதான் போதை ஏற்படும். இத போய் வெளியே சொல்லிடாத, நமக்குள்ள இருக்கட்டும் இந்த மேட்ரு. ஏன்னா வெளியே சொன்னா கூட கூட அடிச்சு விட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கஞ்சா கசக்கிறதே மதுகபா வச்சிருக்கிறாரு. நம்மள பேசுறாங்க நம்ம கஞ்சாவா. கஞ்சா அடிக்க சொல்லி ஆலிம் சாமார்களுக்கு ஐடியா போட்டு கொடுத்து விட்டு பேசுறீங்க பேச்சு. இந்த ஊர்ல உள்ள இமாம் வந்து தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடியும் முன்னாடியும் முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுகிறாரா இல்லையோ தம்மு போடுவார் தெரியுமா? பேசுவோமா?
ஆதாரம் காட்டுவோமா? நம்ம கஞ்சா போடுறோமா? அப்ப கஞ்சா அடிச்சவன் தான் இப்படி பேசியிருப்பான். சரியா? அதுக்கடுத்து பார்த்தா நமக்கு எதிராக கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்தினாங்க சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு. அதுல வந்திருக்க ஆளுங்க ஃபுல்லா கஞ்சா போட்டாங்க தெரியுமா? காட்டுறேன், அதையும் காட்டுறேன். எல்லாம் கிளிப்பிங்கோட தான் வந்திருக்கு ரெடியா. இதெல்லாம் அந்த சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை நிலைநாட்ட போர் வீரர்கள் இவர்கள்லாம். எல்லாருடைய கையிலையும் பாருங்க, வாயிலையும் பாருங்க. அங்கிட்டு வந்துகிட்டு பயங்கரமா ஜமாலி சாப் பேசிக்கிட்டு இருக்காரு. நாம் நிலைநாட்ட வேண்டும், நிறுத்த வேண்டும், நிலை நிறுத்த வேண்டும். இவங்க எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க, சிகரெட்டை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா நிலை நிறுத்திட்டீங்கப்பா உங்களுடைய கொள்கைய. இங்க பாருங்க எப்படி எப்படிலாம் நிலை நிறுத்துறாங்கன்னு பாருங்க. அப்ப இதுதான் இவர்களுடைய தொண்டர்களுடைய நிலைமை. தலைவருடைய நிலைமை தெரியுமா? அந்த மேடையில ஜமாலிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது யாரு தெரியுமா? பான்பராக் ரவி. பேரே பான்பராக் ரவி. பான்பராக்க போட்டுக்கிட்டு இங்க பாருங்க, வாய பாருங்க. சரியா? என்னத்தையா மறுத்து அதுக்கு திருப்பி இன்னொரு கிளிப்பிங்க போட்டுருவாங்க கொட்டப்பட்டதுல அப்படின்னு பயம் இருக்கும். சரியா? அதனால நம்மள்ட்ட ஆதாரம் எடுத்து கேட்க மாட்டாங்க. அப்ப இப்படி கஞ்சா போடுற ஆட்களையே வந்துகிட்டு மேடையில ஏற்றி உட்கார வச்சு அவர்களை வச்சு கண்டன உரை நிகழ்த்தி விட்டு நம்ம கஞ்சா போட்டுட்டு வர்றோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய அவதூறு இது. தேவையில்லாம இதெல்லாம் நம்ம தனி ஆள்கள் எல்லாம் பேசுறது இல்ல, நீங்க கிளப்பி விட்டதுனால அதுக்கு பதில். சரியா? அது முடிஞ்சு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மீலாடி நபின்னு கொண்டாடினாங்கல்ல, என்ன கொண்டாடிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மீலாடி நபின்ற பேர்ல எது அவங்களுடைய உற்சாக விழான்னு தெரியுமா? குத்தாட்டம் போடுறதுதான் உற்சாக விழா. அடுத்த ஆதாரம் வருது பாருங்க. தெரியுதா? எப்படி டான்ஸ், டப்பா டான்ஸ் பாருங்க. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறோம், நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள், அதனால இப்படிலாம் நாங்க டப்பா குத்து டான்ஸ் ஆடுவோம். பாருங்க, இங்க பாருங்க, ஆடிய ஸ்டெப்ப பாருங்க. முந்தானத்துல ஜமாலி இங்க பேசிட்டு போனார்ல, அங்க போய் இந்த டப்பா குத்து டான்ஸுக்கு தான் தலைமை இருக்க தான் போயிருக்காரு. இப்படி தலைப்பாயும் தொப்பியும் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல இப்போ ஒண்ணு எடுத்து காட்டுறாங்க. கேரளால மீலாது விழா கொண்டாடி இருக்காங்க. சரிதா நாயர்ன்ற பொம்பளையோட அந்த நடிகை ஒருத்தி இருக்கா, அவரோட போய் மீலாது விழா கொண்டாடினவங்க எல்லாம் செல்ஃபி எடுத்திருக்காங்க. பாத்துக்கிறீங்க, செல்ஃபி எடுத்திருக்காங்க மீலாது விழால. எவ்வளவு பெரிய கேவலம் இது! என்னன்னு கேட்டா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உசுரை விட மேல நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல டைலாக் வேற. அடுத்து பாத்தீங்கன்னா மீலாடி நபின்னு கொண்டாடினாங்கல்ல, என்ன கொண்டாடிட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? மீலாடி நபின்ற பேர்ல எது அவங்களுடைய உற்சாக விழான்னு தெரியுமா? குத்தாட்டம் போடுறதுதான் உற்சாக விழா. அடுத்த ஆதாரம் வருது பாருங்க. தெரியுதா? எப்படி டான்ஸ், டப்பா டான்ஸ் பாருங்க. என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம், எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிறோம், நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள், அதனால இப்படிலாம் நாங்க டப்பா குத்து டான்ஸ் ஆடுவோம். பாருங்க, இங்க பாருங்க, ஆடிய ஸ்டெப்ப பாருங்க. ஜமாலி இங்க பேசிட்டு போனார்ல, அங்க போய் இந்த டப்பா குத்து டான்ஸுக்கு தான் தலைமை இருக்க தான் போயிருக்காரு. இப்படி தலைப்பாயும் தொப்பியும் போட்டு வச்சுக்கிட்டு இப்படி டான்ஸ் ஆடுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை உசுரை விட மேல நேசிக்கிறதுனுடைய அந்த இதை பாருங்க. என்ன மாதிரிலாம் அசிங்கங்களை செய்து கொண்டு கேட்டா நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறோம். இதுதான் மீலாது விழா கொண்டாடுற லட்சணம். பாத்துக்கிறீங்க. இப்படி டப்பா குத்து டான்ஸ் ஆடுறதுதான் மீலாது விழா கொண்டாடுறதா? விளக்கம் சொல்லுங்க. கோட்டப்பட்டினத்துலயும் அடுத்து ட்ரைனிங் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அடுத்து பாருங்க, இவங்க திக்ருன்ற பேர்ல வச்சிருக்கிறது எல்லாமே டான்ஸ் தான் டோட்டலா.
10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து அப்படியே ஏறும் ஜூன்னு, அப்புறம் 20 கிலோமீட்டர், அப்புறம் 30, அப்புறம் 100 ஜல்லுன்னு ஓடும்போது அடிப்பாங்க. இதுல ஒரு வயசான பெரியவர் நிக்கிறார் பாருங்க, அவருக்கு ஒழுங்கா நல்லாவுடைய தூதரை நேசிக்க தெரியல, ஒழுங்கா நேசிக்கல, ரிஜெக்டட், ஊர் நீக்கம் பண்ணிடுவோம் உங்களை நாங்க ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டோம். அந்த முதியவருக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதான் இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறது சரியில்லை, சரியா நேசிக்க தெரியல. அடுத்து பாருங்க, இது என்னன்னு கேட்டா, நாங்க மட்டும் ஆடுறோம், உலகம் உள்ள ஆடுறாங்க ஆதாரம் காட்டுவாங்க. கேட்டா இப்படி ஒரு ஆள்கிட்ட கேட்டதுக்கு, நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறாங்க, இந்தோனேசியால ஆடுறாங்க, மௌலூத் ஏண்டா ஓதுறீங்கன்னு கேட்டா, இங்க மட்டுமா ஓதுறாங்க, இந்தோனேசியால ஓதுறாங்க, அங்கே ஓதுறாங்க, இங்கே ஓதுறாங்க, அதனால நாங்க ஓதுறோம். எல்லாரும் அங்க உள்ள எல்லாம் ஓரின சேர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால எல்லாம் செய்வோன்றதுதான் இதனுடைய அர்த்தம். பாத்துக்கிறீங்க. என்ன ஆதாரம் கேட்டா, சவுத் ஆப்பிரிக்கா டான்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. நீங்க யோசனை பண்ணுங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதாங்க. இப்படித்தான் திக்ர் செய்ய சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இந்த பரலவி கூட்டம், ஜமாலி தலைமையிலான பரலவி கூட்டம் போட்டு ஆட்டம் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்டம் போடுறதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா. இப்ப சொல்லுங்க, யார் யூத கைக்கூலி? இதை விட மோசம் ஆடுற ஆட்டம்லாம் இருக்கு, அதை ஒரு பார்வை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு பாத்துக்கிட்டீங்களா? நாளைக்கு வரக்கூடிய காலத்தை இதெல்லாம் எதுக்கலன்னு வைங்க, கோட்டப்பட்டணத்துல இந்த மாதிரி டான்ஸ் ஆட விட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்? மீலாது விழா கொண்டாடிட்டு போயிருக்காரு. மீலாது விழா கொண்டாடின இவருடைய தலைமையில் நடந்த மீலாது விழா நிகழ்ச்சி, காந்தல் ஊட்டியில் நடந்த நிகழ்ச்சி, இவருடைய தலைமையில மீலாது விழா, அதுல உள்ள டான்ஸை மட்டும் பாருங்க. இப்ப அவ்வளவு ஒரு ராகத்தோட குத்தாட்டம் போட்டு இடையில அப்படி போடு அப்படின்னு இடையில கேளுங்க. Allah
யாரு தலைமைனா ஷேக் அப்துல்லா ஜமாலி தலைமையில் நடந்த மீலாது விழா மாநாடு ஊட்டி காந்தல் நடந்தது. வேற என்ன செய்ய சொல்றீங்க? இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி பேசினா உங்களுக்கு கோபம் வருது, கூட்டம் போடக்கூடாதுன்றீங்க, நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கேட்டு போலீஸ் வந்து வேணாம் வேணாம் அப்படின்றாங்க, அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டோம்ன்றாங்க. யார் சொன்னாங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு மட்டும் நாங்க சொல்லவே மாட்டோம், அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஏன் இந்த நடுக்கம் இப்ப விளங்குதா உங்களுக்கு? இப்படி எல்லாம் போட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தினா அடுத்து ஒரு போற ஊர்ல கூப்பிடுவாங்களா? வேணாம் தா, நீ லட்சம் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிற லட்சம் தெரியும் எங்களுக்கு என்று விரட்டுவார்களா இல்லையா? அல்லாவுடைய தூதர் மேல எத்தனை பொய், எத்தனை அவதூறுகள். அல்லாவுடைய தூதர் சொன்ன ஹதீஸ்ல மேல உள்ள வரி எடுக்கிறது, கீழே உள்ளதை விட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கண்டித்து பேசினார்களோ அதை ஆதரித்து பேசுவது, அதுக்கு அல்லாவுடைய தூதரையே சாட்சியாக்குவது. அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்ன எச்சரிக்கிறாங்க? யார் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை என் பேரால இட்டு கட்டுகின்றான் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கண்டித்து பேசினார்களோ அதை ஆதரித்து பேசுவது, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரையே சாட்சியாக்குவது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன எச்சரிக்கிறாங்க? யார் நான் சொல்லாத ஒரு விஷயத்தை என் பேரால இட்டு கட்டுகின்றான் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். என்ன தர்கா கட்ட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். பாத்துக்கிறீங்க, முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கான். என்ன ஹதீஸ் இருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓ அலியே, தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்ட எந்த தர்காவையும் கபரையும் நீ இடித்து தரைமட்டமாகாமல் விட்டு விடாதே, எல்லாத்தையும் இடிச்சு நொறுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்க. அந்த ஹதீஸை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா கட்ட சொன்னாங்க. தர்காக்களை எல்லாம் அழகுபடுத்த சொன்னாங்களாம். சவ்வை தவுன் வந்துருச்சு அந்த வார்த்தை. சவ்வை தவுன் வந்துட்டதுனால அழகுபடுத்துங்கள் என்ற அர்த்தம். அதுல சவால் வேற. அதுல சவ்வான்றதுக்கு வந்துகிட்டு நீங்க ஆதாரம் காட்ட முடியுமா? அது இடிச்சு தரமட்டமாக்குறதுன்றது என்று சொல்லி அதுக்கு ஆதாரம் வேற கேட்கிறாரு. இருக்கு, எல்லாம் இருக்கு, வரிசையா இருக்கு. ஹதீஸ்ல சவ்வாங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு. தரைமட்டமாக்குதல் அர்த்தம் சொல்றாங்கல்ல, அதுதான் தப்பு. வேற என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க? ஒழுங்குபடுத்துதல், சீர் செய்தல், சரி செய்தல் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இதை நம்ம சொல்லல, குர்ஆன்ல இந்த சவ்வாங்கிற வார்த்தை எத்தனையோ இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளவு இடங்களில் இருக்கு பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒழுங்குபடுத்துதல், சரி செய்தல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு. குர்ஆன்ல இந்த சவ்வாங்கிற வார்த்தை எத்தனையோ இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளவு இடங்களில் இருக்கு பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒழுங்குபடுத்துதல், சரி செய்தல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு. அவ்வளவு இடங்களில் இருக்கு பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒழுங்குபடுத்துதல், சரி செய்தல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு. இன்னைக்கு இவங்க இந்த ஹதீஸ்ல தரமட்டமாக்குதல்ங்கிற மீனிங் சொல்றாங்கல்ல, தப்பா அர்த்தம் சொல்றாங்களே, இவங்க இதுக்கு ஆதாரமாக குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சவ்வாங்கிற வார்த்தையை கொண்டு வரட்டுமே. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சவ்வாங்கிற வார்த்தையை கொண்டு வரட்டுமே. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சவ்வாங்கிற வார்த்தையை கொண்டு வரட்டுமே. குர்ஆன்ல இந்த இடத்துல சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரமட்டமாக்குதல் தான் மீனிங். தோன்றட்டுமா பார்க்கணும், முதுகலை தயாரா இருக்கிறவங்க கொண்டு வர முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் கொண்டு வர முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகு கொண்டு வர முடியாது. ஏன் இருந்தாலும் கொண்டு வர முடியும்? கியாமத்து நாள் வரைக்கும் கொண்டு வர முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகு கொண்டு வர முடியாது. ஏன் இருந்தாலும் கொண்டு வர முடியும்? சவ்வான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, போய் இடிச்சு தரமட்டமாக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டு சவ்வை தொகுன்னு சொல்லி இருக்காங்க. அலல் அர்லி, பூமியின் மீது இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ ஒழுங்காக்கு, அழகாக்கு, தர்கா கட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். ஆதாரம் அந்த சவ்வான்ற வார்த்தைக்கு தரமட்டமாக்குனான்னு ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா? குர்ஆன்ல இருந்து ஒண்ணு காட்டுங்க பாப்போம். ஒண்ணு காட்டினாலே ஆனால், நீங்கள் காட்டுவீர்களே ஆனால் நாங்க அதை ஒப்புக்கொண்டு நாங்களே தர்காவை இடிப்போம் அப்படின்றாரு. ஆதாரம் காட்டுறோம். சவ்வா என்ற வார்த்தைக்கு சீராக்குதல், ஒழுங்குபடுத்துதல் என்பது வருவதை போலவே தரமட்டமாக்கு அப்படின்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. فَكَذَّبُوهُ فَعَقَرُوهَا فَدَمْدَمَ عَلَيْهِمْ رَبُّهُمْ بِذَنبِهِمْ فَسَوَّاهَا. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அஸ்-சம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்துல சமூது கூட்டத்தை அழித்ததை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். சமூது கூட்டத்தினருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை நாம அற்புதமாக வழங்கினோம். அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய கால் நரம்பை துண்டித்தார்கள்.
பொய்ப்படுத்தினார்கள். ஃபகல்லபூஹு ஃபஅகரூஹா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. எனவே அவர்கள் அப்படி பொய்ப்படுத்தியதனுடைய விளைவாக அவர்களை நாம தரமட்டமாக்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். சவ்வான்ற வார்த்தைக்கு தரமட்டம்னு காட்டிட்டோமா இல்லையா? அப்ப ஜமாலியினுடைய தலைமையில தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தர்காக்களும் இடித்து தரமட்டமாக்கப்படும். ஒப்புக்கொள்றீங்களா? அதுக்கு இப்ப விளக்கம் சொல்லி இருக்காரு. இப்ப இத்தனை வருஷம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் விளக்கம். சவ்வான்றது குர்ஆன்ல அப்படி ஒரு வாசகமே இல்ல. தரமட்டமாக்குறதுன்றது இல்ல, சீராக்குறது, ஒழுங்காக்குறது, ஒழுங்குபடுத்துறது, ஒழுங்கு அழகுபடுறதை தான் செய்ய சொன்னாங்க, அழகுபடுத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கோட்டைப்பட்டினத்துல பேசின ஆடியோ இருக்கு. என்ன சொல்றாரு? சவ்வான்ற வார்த்தைக்கு இப்படியே சொல்லுவார்ல, சவ்வான்ற வார்த்தைக்கு சீராக்குதல், ஒழுங்குபடுத்தல் அப்படின்ற மாதிரி வேற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இப்பதான் வந்திருக்காங்க பாயிண்ட்டுக்கு. என்ன அர்த்தமா? சமமாக்குதல் என்று அர்த்தமா. சமமாக்குதல், சமமாக்குதல் சமமாக்கினான்னு அர்த்தமா இல்ல. என்ன சமமாக்குனா அர்த்தம் வேற அர்த்தம் வைக்கிறாரு. என்ன அர்த்தம்? சமமாக்குறது தான். என்ன சமமாக்குறதுனா வேதனையை சமமாக்கினா எல்லாத்துக்கும். சமூக கூட்டத்தில் உள்ளவனுடைய வேதனைய சமமான வேதனைட்டானா அல்ல. எல்லாருக்கும் உங்களுக்கு சமமான வேதனை கொடுப்பண்டா அப்படின்ட்டானா. அப்போ நான் பலதாக சொன்னோம், சவ்வாங்கிறதுக்கு ஒழுங்குபடுத்துதான் அர்த்தம். குர்ஆன் பாருங்க, ஏன் உடனே ஒரு வசனத்தை ஓதுறது, ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. அப்ப சாயலுக்கான கூட்டத்தை எல்லாம் அழிச்சான். அவங்களை என்ன நீ ஒழுங்குபடுத்தினானா உங்க சொல்றாரு. சவ்வாவுக்கு அங்க ஒழுங்குபடுத்த அர்த்தமா அப்படிங்க? எல்லாரையும் அல்லாஹ்வால அழிச்சிட்டான். இந்த வேதனைய வேறுபாடு காட்டல. அந்த வேதனை இறைவன் சமமாக்கிறான். எல்லோருக்கும் உண்டு என்று எல்லாம் வச்சுட்டான். அப்படிதான் அர்த்தம். சமமாக்கினால அர்த்தம் இருக்குது, சமமாக்கினால அர்த்தம் இருக்குது, சமமாக்கினால அர்த்தம் இருக்குது. ஒழுங்குபடுத்தினால வேற அர்த்தம் வருது, வேற இடங்கள்ல. அந்த வேதனை இறைவன் சமமாக்கிறான். எல்லோருக்கும் உண்டு என்று எல்லாம் வச்சுட்டான். அப்படிதான் அர்த்தம். எங்க இருக்கு ஆதாரம் காட்டு? வேதனையை சமமாக்கினான்றதுக்கு இப்ப ஆதாரம் காட்டணும். இப்ப அடுத்து ஒரு பொய், இப்ப ஒரு பொய் சொல்லி அடுத்து மாட்டிட்டாரு, வலிக்கு வந்துட்டாரு. வந்துட்டு அர்த்தத்தை வைத்து விட்டு அதுல ஒரு பொய் சொல்லி மாட்டி இருக்கிறார். இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்ததுக்காக சகோதரர் ஜமாலி அவர்களுக்கு நாம நன்றி தெரிவிக்கின்றோம். சமமாக்குறது சொல்லிட்டாரு. சமமாக்குறதுன்னா எப்படி சமமாக்குறது? அல்லாஹ் சமமாக்கினான். எப்படி சமமா? எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டான், ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான், தரமட்டமாக்கிட்டான் அர்த்தம். சமமாக்கிட்டான்னு சொல்லிட்டாரு. அப்ப சமமாக்குறதுன்னா இப்ப ஒரு விஷயத்துக்கு இப்ப அல்லாஹ்வுக்கு சமமாக்குறதுன்னு வைங்களேன், சமமாக்கி விட்டார்கள் அப்படின்னா அல்லாஹ் என்ற ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும், அதுக்கு சமமா இன்னொன்னு கொண்டு போய் வைக்க வேணும். அப்ப இந்த இடத்துல சமமாக்குறதுன்னா ஏதாவது ஒரு பொருளை இருக்கணும், அதுக்கு சமமா இதை ஆக்கணும். அப்பதான் இது சமம்ன்ற அர்த்தத்துல இது வரும். சரியா? இப்ப சமமாக்கினான் என்ற அர்த்தம் வருகின்றது என்றால் அப்ப தர்காவை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடிச்சு நொறுக்க சொன்னாங்களே, தரமட்டமாக்க சொன்னாங்களே, அந்த இடத்துல சமமாக்க சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, எல்லா கபரையும் சமமாக்கிட்டு வா அப்படின்னாங்க. எதோட சமமாக்குறது? இந்த கேள்வி வருதா? இப்ப எதோட சமமாக்குறது என்றால் அலல் அர்லி, பூமிக்கு சமமாக்கு. தர்காவை எதையும் விட்டுறாத, அதை நீ சமமாக்கணும். நீ எப்படி சமமாக்க வேண்டும் என்றால் பூமி எப்படி கீழே கிடக்கோ மேல எதிர்த்தாப்புல எழுதிக்கலாம் தெரியல இல்ல, அந்த மாதிரி தர்காக்களை இடிச்சு தரமட்டமாக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்பதுதான் இந்த பதிலு. இங்கே நடந்த இந்த கூட்டத்தின் மூலமாக கோட்டப்பட்டத்துல ஜமாலியினுடைய கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நாம நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அவருடைய வாயிலிருந்தே தர்காவை தரமட்டமாக்கு என்று வந்து விட்டது. போலும் அல்லாஹ்வுக்கே உரியது வந்துருச்சா? இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு நாள் இதைத்தான் கத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்களே வேற வழி இல்லாம ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். தர்காவை இடித்து தரமட்டமாக்குறது தான் அதற்குண்டான தீர்வு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் என்பதை அவருடைய வாயிலிருந்து அல்லாஹ் வரவழைத்து இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டி இருக்கின்றான். குர்ஆனில இந்த சவ்வாங்கிற வார்த்தை எத்தனையோ இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளவு இடங்கள் இங்க பாருங்க, எல்லா இடத்திலையும் ஒழுங்குபடுத்துதல், சரி செய்தல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு. அந்த வேதனை இறைவன் சமமாக்கிறான், எல்லோருக்கும் உண்டு என்று எல்லாம் வச்சுட்டான். அப்படிதான் அர்த்தம்.
சமமாக்கினால் அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதற்கு கொஞ்சம் மஞ்சள் கிடையாதுங்க. தைரியமா கேட்கிறாங்க. எப்படி கேட்டாங்க தெரியுமா? கலியக்காவிலே அந்த விவாதத்துல கண்கூடா பார்த்தோம். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிய 1000 தடவை ஒருத்தன் கூப்பிட்டானா உடனே அந்த இடத்துல முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ஆஜராவார்னு போட்டிருக்கீங்களப்பா. முஹைதீன் அப்துல் காதர் மௌலிதில் இந்த வசனம் வருதே, வாசகம் வருதே, இது இணை கற்பித்தல் இல்லையா என்று கேள்வி கேட்டால் இது அல்லாஹ்வுக்கு இணை ஆக்குறது இல்லையா? அல்லாஹ் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி கேட்டாலும் யாரு கேட்டாலும் எத்தனை பேர் பிரார்த்தித்தாலும் அது அல்லாஹ் அறிவான். அந்த மாதிரி அப்துல் காதர் ஜீலானி அறிவார் நீ சொல்றியா? இது ஷிர்க் இல்லையா என்று நாம கேள்வி கேட்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நம்மளை பார்த்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? அப்படி எல்லா இடத்துல இருந்தும் எங்க இருந்து கூப்பிட்டாலும் அல்லாஹ் அறிந்து கொள்வான், அது அந்த ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றதுக்கு என்ன ஆதாரம் கேட்டாங்க நம்மள்ட்ட. எப்படிப்பட்ட ஆளுன்னு பாத்தீங்களா? அந்த கிளிப்பிங்க பாருங்க. ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் கேட்டால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று சொல்கிறீர்கள். இது எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கிருந்து அழைத்தாலும், எத்தனை பேர் அழைத்தாலும், எப்படி அழைத்தாலும், எந்த மொழியில் அழைத்தாலும், உள்ளத்தால் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அதை கேட்டு பதிலளிக்கிற ஆற்றல் உண்டுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கிறார். உங்களுக்கு நம்மள எங்க கொண்டு போறாங்க? அதுல நம்பிக்கை இல்ல. அல்லாஹ்வுக்கு அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதுல உங்களுக்கு சந்தேகம். எதுல சந்தேகம் இல்ல, ஒரு ஆதாரம். அப்படிதான் ஷிர்க்கை இணை கற்பிக்க ஓடியவர்களை எல்லாம் அல்லாஹ் இப்படித்தான் அல்லாஹ் மறுக்கக்கூடியவர்கள் ஆக்கி விடுவான். இன்னைக்கு பாக்குறோம். எதுக்கு ஆதாரம் கேட்கிறாங்கன்னு பாத்துக்கிறங்க. ஒரு வசனத்தை சொல்ற, அதை நான் புரிந்து கொள்ற விதத்துல எல்லா கோளாறும் வருதுங்க. எதை எதை எப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னு வந்தா இஸ்லாம் மாதிரி ஒரு தெளிவான மார்க்கம் கிடையாது. இன்னைக்கு சமாதி வழிபாட்டில் மூழ்கி இருந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக திரும்பி வந்தார்கள். இந்த ஜீரோவில் இருந்துதான் இந்த தௌஹீத் தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. இன்னொரு விஷயத்தை நான் ஒரு முக்கியமான விஷயமாக வைக்கிறேன். குர்ஆன் இருக்கிறது. இந்த குர்ஆன் நாம் எல்லோரும் நம்பி இருக்கிறோம். லா ரைப ஃபீஹி, இதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். குர்ஆன் தானங்க, இது புகாரில இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு. இந்த குர்ஆன் தானே எல்லாத்துலயும் இருக்குது. அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து என்ன ஆதாரம்? இஜ்மா தான். எனக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க. அந்த குர்ஆன் ஒரு புள்ளி கூட மாறாம இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம், ஆய்வுகிறோம். முஸ்லிம்கள் எல்லோரும் அதை குர்ஆன் என்று சொல்கிறார்கள். இதுதான் குர்ஆன். கேட்டுக்கிறீங்க. குர்ஆன் அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாங்க? மதுஹபுல உள்ள குப்பைகளையும் கேவலங்களையும் அசிங்கங்களையும் அப்படியே நம்புவார்களாம். குர்ஆன் வசனத்தை சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதுக்கு என்ன ஆதாரம் கேட்கிறாங்கன்னா, அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் விளங்குதா? எந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டுட்டு போறாங்கன்றது உங்களுக்கு தெரியுதா? கடைசியில் என்னடான்னா, அந்த கபூர்ல போய் முட்டுறாங்கல்ல, அதை பேசுறோம்ல, கபூர் முட்டிகளேன்னு. நாங்க கபூர் முட்டிகள் என்றால், கபூருக்கு முத்தம் கொடுப்பவர் எல்லாம் கபூர் முட்டிகள் என்றால், குழந்தைக்கு முத்தம் கொடுப்பவர் குழந்தை முட்டியா? கேள்வி வேற. அதையும் நம்ம மக்கள் உட்கார்ந்து இங்க கோட்டப்பட்ட நமக்கு சுப்ஹானல்லாஹ், எப்படி கேள்வி பாத்தீங்களா? அஜர்த் வைக்கிற கேள்வி பாத்துக்கிறீங்க. இப்படிலாம் கேள்வி கேட்கிறவரெல்லாம் கூட்டிட்டு வந்து அஜர்த்துன்னு ஆலிம்சான்னு ஒரு கோட்டை வேற போட்டு விட்டு பயான் பண்ண விட்டுருக்கீங்க. மீலாது விழா கொண்டாடம் நடத்துறீங்க. காலில் விழுவுறாங்க, அடுத்தவன் காலில் அஜர்த்து என்று சொல்லிக் கொண்டு காலில் விழுந்து முத்தம் கொடுக்க வைக்கிறாங்க. பாருங்க, இது உண்மையான ஏகத்துவவாதி, அல்லாஹ்வுடைய தூதரையும் மதிக்கக்கூடியவன் எவனா இருந்தாலும் அதை பார்த்தா ரத்தம் கொதிக்க வேண்டும். அதை இதை நியாயப்படுத்தி பாருங்க, காலில் விழுந்து முத்தம் கொடுக்குறாங்க. பெண்களை காட்சி பொருளாக்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பச்சை குழந்தைய போட்டு என்ன பாடம் கொடுக்குறாங்க. குழந்தை முட்டியான்னு கேட்டு கலைச்சு குழந்தைய கொண்டே முட்டை விட்டுருக்காங்க.
இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? அடுத்தவன் காலிலேயே உழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலில் உழவுடல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காலில் விழுகிறதுக்கு நான் அனுமதி கொடுப்பதாக இருந்தால் ஒரு கணவனுடைய காலில் மனைவியை விழ வச்சிருப்பேன். ஆனா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலில் போய் விழுகிறதுக்கு ஒரு சகாபி அனுமதி கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுத்து விட்டார்கள். கொண்டு போய் ஆலிம் சாக்களுடைய காலில் விழுந்து முத்தம் கொடுக்க விடுற, இப்படித்தான் உங்களுடைய மனைவிமார்கள் அனுப்பி வைப்பீங்களா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் இதையெல்லாம் நீங்க ஆதரிப்பீர்களா? இதுக்கு வக்காலத்து வாங்குவீர்களா? காலில் விழுவுறது எந்த அளவுக்குன்னா, ஓதி படிச்ச மரமண்டைகள் 7 வருஷம் ஓதி படிச்ச ஆலிம் சாக்கள் எல்லாம் வந்து பட்டம் வாங்கிட்டு வர்றாங்க. பட்டம் கொடுக்குற லட்சணத்தை பாத்தீங்களா? பாருங்க, பட்டம் வாங்குறாங்களாம். 50 பேருக்கு மாலை போட்டு நம்ம வெட்ட போற கடா மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி மாலை போறோம்னு மாலையை போட்டு விட்டு கொண்டு வந்து 50 பேரும் காலில் விழ வைக்கிறாங்க. பாருங்க, பாட்டு படிச்சுக்கிட்டு வேற காலில் விழுகுறாங்க. அதுதான் பெருங்கொடுமை. மன்னல் நபியின் காதலராம் ஆனந்தத்தென்றதிலே லாலியின் புகழ் மணக்கும் ஆனந்தத்தென்றதிலே லாலியின் புகழ் மணக்கும் பூ போல நான் பாடி பூமா நபிக்கு அனுப்பி வைப்பேன். பூ போல நான் பாடி பூமா நபிக்கு அனுப்பி வைப்பேன். வான் தந்த வள்ளல் நபி தான் தந்த எங்கள் குரு லாலினி நீடோடி வாழையவே. வான் தந்த வள்ளல் நபி தான் தந்த எங்கள் குரு லாலினி நீடோடி வாழியவே. கருவார குன்றோறும் களிமாவின் பொருள் சொன்ன கருவார குன்றோறும் களிமாவின் பொருள் சொன்ன. களிமாக்கு பொருள் தெரியுமா இவங்களுக்கு? களிமாவின் பொருள் சொன்னாங்க. இது என்னது? பிலாலின்ற அந்த மதரசா ஜமாலி போய் பாடம் நடத்துறாரு. எல்லாம் பிலாலிகள் தான். 50 பேரும் எல்லாம் பிலாலிகளை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்க. 50 பேரும் வந்து ஓதி முடிச்சு பட்டம் வாங்குற பட்ட தரசர்கள் இவர்கள் எல்லாம் போய் 50 ஆலிம்சா காலில் விழுந்துக்கிட்டு அழுதுகிட்டு எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியல. இவ்வளவுலாம் பாடாப்படுத்துனீங்களா, கிளம்புறோம்டா, அனுங்களை போட்டு கொலையா கொண்டது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்களா என்னன்னு தெரியல. களிமாவின் பொருள் சொன்ன சுகுரியின் ஏந்தலராம் சுந்தர நபியின் திருவடிவாம் ஆனந்த தென்றலிலே லாலியின் புகழ் மணக்கும் ஆனந்த தென்றலிலே லாலியின் புகழ் மணக்கும் பூ போல நாம் பாடி பூமா நபிக்கு அனுப்பி வைப்பேன். லாலி புகழ் பரவாதோ எங்கள் மன ஆனந்த பேரின்பம் காணாதோ. பாரெங்கும் லாலி புகழ் பரவாதோ எங்கள் மன ஆனந்த பேரின்பம் காணாதோ. இருலோக நிம்மதியே இரசூலின் சன்னதியே. இருலோக நிம்மதியே இரசூலின் சன்னதியே. திருப்பாதம் பணிகின்றோம். இப்படி வந்து பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மெட்டுலாம் சூப்பரா தான் இருக்கு. செய்யற வேலை என்ன வேலை இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வேலையா இது? இப்படிலாம் போட்டுக்கிட்டு கபரை போய் முட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்டா கபரு முட்டியலா அப்படின்னு கேட்டா, அப்ப நீங்கள் குழந்தை முட்டிகளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கிற கேள்வி ரொம்ப லாஜிக் பேசுற மாதிரி பேசுறது அம்புட்டும். அப்ப இந்த மாதிரி பார்த்தீர்களே ஆனால் இப்படி விடிய விடிய சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த தர்கால போய் ஜெயலலிதாவுக்கு பாத்தியா இருக்காங்க. இன்னும் இந்த கொடுமை எங்க போய் சொல்ல? அதாவது அம்மாவுக்காக துவா செய்யுங்கன்னு குர்ஆன்ல இருக்குல்ல, உங்களுடைய அம்மாவுக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு இருக்குல்லங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அரியணை ஏற்று யா அல்லாஹ் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி புரிய வேண்டும் என்ற நோக்கத்திலே இருகரமேந்தி ரப்பே உன்னிடத்திலே நாங்கள் இறங்குகின்றோம். பிரார்த்தனையை நீ கபூல் செய்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் ஒன்று கூடி உன்னிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றோமோ இந்த பிரார்த்தனை
பிரார்த்தனையை நீ கபூல் செய்வாயாக. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த வழக்கில் இருந்து எவ்வித குற்றமும் இல்லாமல் எவ்வித தண்டனையும் இல்லாமல் விடுதலை அடைவதற்கு நீ கிருபை செய்வாயாக. நாளை நல்ல தீர்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதன் மூலமாக எதிரிகளுடைய வாயை நீ அடைக்க செய்வாயாக. தமிழக மக்களுடைய உள்ளத்திலே அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதன் மூலமாக மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்தி வைப்பாயாக. அவர்கள் இன்றி தவிக்கக்கூடிய தமிழக மக்களுடைய உள்ளத்திலே நீ மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்துவாயாக. ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த வழக்கிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைவதற்கு நீ கிருபை செய்வாயாக. ரஹ்மானே, கருணையுடையோனே, எங்களது இந்த பிரார்த்தனையை உனது மாபெரும் கருணையினால் கபூல் செய்வாயாக. கருணையாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கருணையாளனாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ரப்பே. ஜெயலலிதா அம்மா அவர்களின் மீது கருணை காட்டி இந்த வழக்கிலிருந்து எவ்வித குற்றமும் தண்டனையும் இல்லாமல் அவர்கள் விடுதலை அடைவதற்கு நீ கிருபை செய்வாயாக. கருணையாளர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த கருணையாளனே, அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்லாட்சி புரிய நீ கிருபை செய்வாயாக. நீ நாடியவர்களுக்கு அரசாட்சியை வழங்குகின்றாய். நாடியவர்களிடம் போயிட்டே இருக்க முடியும். உருக வச்சிருவாங்க, அழுக வச்சிருவாங்க. வயிறு வலி வந்துடக்கூடாதுன்றதுனால நிப்பாட்டுறோம் பாதிலேயே. அம்மாவுக்கு துவா செய்யணும். எந்த அம்மாவை சொன்னா அல்ல குர்ஆன்ல? நீ அந்த அம்மாவுக்கு துவா செஞ்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கண்டிக்க திராணி இருக்கா? துப்பு இருக்கா? எந்த இமாமாவது கண்டிப்பாரா? இதெல்லாம் கூடாது மார்க்கத்துல. சொல்லு பாப்போம். மௌலூது ஓதாதவர்கள் காபீர்னு அறிவிச்சிருக்காங்க. மௌலூது ஓதாதவர்கள் எல்லாம் காபீர்களா? ஜெகதா பண்ண இமாம் பயான் பண்ணியிருக்காரு. இஸ்லாத்தை தருவன ஒரு பையன் போய் கேட்டிருக்கான், என்ன இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உன்னையும் கெடுத்துட்டாங்களா அவங்க? அவன் சின்ன பையன், அவளை விவரமா பேசுறான். அவன் கேட்டிருக்கிறான், நான் ஏன் அங்கே போய் சேர்ந்தேன் தெரியுமா அப்படின்னு இருக்கலாம். சொல்லுடா. சரி, நீங்க மதுகப்பை பின்பற்ற சொல்றீங்களா? ஆமாடா, மதுகப்பை தான் பின்பற்றணும். சரி, நான் இஸ்லாத்தை தள்ளி வந்துட்டேன். இப்ப நான் எந்த மதுகப்புல சேர? கம்பெனில சேரவா, அனபில சேரவா, மாலிக்கில சேரவா? சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். உன்னையும் கெடுத்து நாசமாக்கிட்டாங்க. அதுல நீ எந்த ஏரியாடா? நான் கோட்டைப்பட்டினம். அப்ப நீ சாப்பியா தானே இருப்ப நீனு அப்படின்னா அவரு. பாத்துக்கிறங்க, இஸ்லாத்தை தள்ளுனவன் எந்த மதுகப்பு சொல்ல முடியுமா? உன்னால ஆதாரம் காட்ட முடியுமா? விவரம் புரியாத சில பேக்குகள் என்ன செய்து வந்து நம்மள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுகப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுகப்பு? அந்த அளவுக்கு நீங்க நம்பி வச்சிருக்கீங்க மதுகப்ப? உங்களுக்கு உள்ள நம்பிக்கையினுடைய அந்த விஷயத்தை பார்த்து எங்களுக்கு புல்லரிச்சு போச்சு. மதுகப்பு என்ற குப்பைகளை பத்தி பேசுவோமா? என்னன்னு கேட்டா, மதுகப்பு எல்லாம் இமாம்கள் சட்டங்களை எடுத்தது எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எடுத்தாருன்னு ஆதாரம் காட்ட முடியுமா? தொழுகை எப்படி முடிக்கணும்னு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மதுகப்புல விளக்கம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, எங்களுக்கு தெரியாதா? தொழுகை முடிக்கிறது சலாம் சொல்லி முடிக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. தக்பீர் தஹ்ரீமாவை சொல்லி தஸ்லீம் சலாம் கொடுத்து தொழுகை முடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னா தான் தொழுகை முடியும். ஆனால் இவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? தொழுகை முடிக்கிறதுக்கு நீங்க தொழுகை முடிக்கிறதா சலாம் கொடுக்க தேவையில்லை. யாரையாவது திடீர்னு கூப்பிடலாமா? இங்க வாங்க பாய், அப்துல் காதர் பாய் நல்லா இருக்கீங்களா? தொழுகை முடிக்கிறது. திடீர்னு இல்லைன்னா என்னத்தையா விரட்டுறது, சூ 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 அப்படின்னு விரட்டி விடு, நான் நிறைய விரட்டு போ, தொழுகை முடி, இப்படியும் முடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேண்டுமென்றே, நல்லா கவனிங்க, வேண்டுமென்றே காற்றை பிரிய விட வேண்டும். ஜமால் இதற்கு விளக்கம் சொல்லுங்க, எந்த ஹதீஸ்ல இருந்து இதை எடுத்தீங்கன்னு. இதை நீங்க பாடம் நடத்துங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? மதுகப்பு பாடத்தை அஜர்த்து தொழுகை நடத்திட்டு இருப்பாரு. டர்ன்னு ஒரு சவுண்ட் கேட்டா தொழுகை முடிஞ்சிருச்சுடா, எந்திரிச்சு போயிடுவாங்க எல்லாம். என்னன்னு கேட்டா வேண்டுமென்றே என்ற வார்த்தையெல்லாம் கிடையாது, பொய். நம்ம இட்டு கட்டுறோமா? நம்ம மேல இட்டு கட்டு. அது அவர் சொல்றது வேண்டுமென்றே என்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. அப்படி வேண்டுமென்றே காட்டிவிட சொல்லி ஹதீஸ்ல கிடையாது, அந்த மதுகப்பு நூல்ல கிடையாது. அது பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற சொல்றாரு. ஒரு ஆளுக்கு அத்தையாத்தெல்லாம் ஓய்வு முடிஞ்ச பிறகு ஒது முறிகிற சூழ்நிலை வந்தால் அவருடைய நிலைமை என்ன? இது கேள்வி.
அவரது தொழுகை கூடும். ஆனாலும் இவர் வாஜிபை விட்டதா மறுபடியும் திருப்பி தொழ வேண்டும் என்கிற விவரம் இருக்கிறதே தவிர அதுக்காக வேண்டி வேணுமுறை இப்படி செய்யலாம் அப்படிங்கறதல்ல. இது வேணுமுறை இப்படி செய்யலாம் அப்படிங்கறதல்ல. இது வேணுமுறை இப்படி செய்யலாம் அப்படிங்கறதல்ல. இது இவர்களாகவே உண்டாக்கி கொண்டது. இவர்களாகவே உண்டாக்கி கொண்டது. இவர்களாகவே உண்டாக்கி கொண்டது. அப்படியே திணறாரு, வேண்டும் என்றெல்லாம் கிடையாதுன்னு. அதையும் அரபு டெக்ஸ்டோடைய பாருங்க. கூட்டத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். வேண்டுமென்றே காட்டி விடலாம், அருமையான ஒரு சட்டம். அது ரத்துல் முஹ்தார் அப்படின்ற நூல்ல தொழுகை எப்படி எப்படிலாம் முடிக்கலாம்னு நமக்கு வழி காட்டுறாங்க. அற்புதமான வழி. அல்லாஹ்வுடைய தூதர் அடிப்படையில காட்டுறாங்களாம். பரலான தொழுகை, நஃபிலான தொழுகையோ தொலை துவங்குவது அல்லது வேற ஒரு திடீர்னு போய் ஒரு தொழுகையை தொழுதிடலாமா, அப்படி செஞ்சுக்கலாம். அல்லது அப்படின்னு ஒரு வெடி சிரிப்பு ஒன்று சிரிக்கிறது. அப்படி அஜரத்து சிரிச்சுட்டாருன்னா முடிவு பண்ணிட வேண்டியதான், அஜரத்து முடிச்சுட்டாரப்பா அப்படின்னு. அல்லது வேண்டுமென்றே காற்றி விடுவது இருக்கா? அவ் யுஹுதிசு அம்தன், வேண்டுமென்றே காற்று விடு. தெளிவா இருக்கு. நாம இட்டு கட்டிட்டோமா? எங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு இதை இட்டு கட்ட? அப்ப இப்படி எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இப்படி விடிய விடிய இருக்கு கிளிப்பிங். இன்னும் ஒரு 200 கிளிப்பிங் கிட்ட இருக்கு. இது போடுறதுக்கு 4 நாள் ஆகும் ஃபுல்லா போட்டு காட்டுறதுக்கு. இப்ப நம்ம முடிவுக்கு வருவோம். அப்ப இந்த மாதிரி இவருடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் பொய்யும் புழுகு முட்டைகளும் எல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டமும் தான் இவருடைய முழு நேர தொழிலாக இருக்கின்றது. இதுவரை தான் கூட்டிட்டு பயான்ற பேர்ல நீங்க பண்ண விட்டுருக்கீங்க. இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கையை நீங்கள் கேட்டீர்களே ஆனால் உங்களை நரக படுகொலியில கொண்டு போய் விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஆலிம் சாமார்களுக்கு கேட்கிறோம், நீங்க உண்மையிலே சரியான ஆளாக இருந்தால் இப்ப அவர் பேசுனதுக்கு ஆதாரத்தை அவர்கிட்ட போய் கேளுங்க. என்னென்ன பொய்கள் எல்லாம் பேசியிருக்கிறாரு நிறைய இருக்கின்றது. அவர் பேசுனதே நிறைய இருக்கின்றது. வரைக்கும் வரி பதிலோட தான் வந்தோம், நேரம் பத்தல. அப்ப இப்படி இல்லாத பொல்லாத பொய்களை எங்கள் மேல அவதூறா சொல்றாங்க. நாங்க சிறுக்கு வைக்கிறோமா? நான் தௌஹீத் ஜமாத் சிறுக்கு வைக்குது என்று சொல்லி நாக்குசாம பொய் பேசுறாரு. யாரு சிறுக்கு வச்சா? நாங்க சிறுக்கு வச்சதுக்கு என்ன ஆதாரம் காட்ட முடியுமா? என்னன்னு கேட்டா ரத்த தானம் கொடுக்குறாங்க சிறுக்கு வைக்கிறது. இதுதான் ஆதாரம். நம்ம சிறுக்கு வச்சோன்றதுக்கு ஆதாரம். ரத்தம் கொடுப்போம் உயிர் காப்போம்னு போட்டோம்ல. நீங்க சிறுக்கு வச்சுட்டீங்க. உயிர் காக்கிற அல்லாஹ்வுடைய வேலை. இது எப்படி சிறுக்காகும்? ஒருத்தவனுக்கு உதவி செய்யறோம், அதன் மூலமா அல்லாஹ் அவருடைய உயிரை காப்பாத்துறான். அப்ப இப்படி நாம சிறுக்கு வைக்கிறோம் என்று சொல்லி நம்ம மேல இட்டு கட்டி அவதூறுகளை சொல்லக்கூடிய இவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம். திருந்தி வாங்க, இந்த ஏக இறை கொள்கையின் பக்கம் வாங்க. இப்படி நீங்க இந்த ஏகத்துவத்தை அழிக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டீங்க, ஏதாவது ஒரு திட்டமாவது உருப்படியா நிறைவேற்ற முடியுதா உங்களால? இன்னஹும் யகீதுன கைதாவா அகீது கைதா ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. நீங்கள் சூழ்ச்சி செய்தீர்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்தான். அதனுடைய வெளிப்பாடு பாருங்க. 200-300 பேர் உட்கார வேண்டிய இடத்துல இப்படி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு அல்லாஹ் சேர்த்திருக்கின்றானே. எப்படிப்பட்ட எழுச்சின்னு பாத்தீங்களா? அங்க நடந்த கூட்டத்தில் எத்தனை பேர் உட்கார்ந்தாங்கன்னு பாருங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இப்படி தடுத்து நடத்த விடாம ஆக்கி இவங்களை அலைய விட்டு அலைக்கழிப்பு பண்ண விட்டு எப்படியாவது இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி விடலாம் என்று நினைத்தீர்கள். ஆனால் உங்களால் நினைக்க முடிஞ்சிச்சா? நிறுத்த முடிஞ்சிச்சா? நிறுத்த முடியல. இதை விட இன்னும் பன்மடங்கு. இதெல்லாம் இந்த எதிர்ப்புல எங்களுக்கு புதுசு கிடையாது. எல்லாம் அடி உத மிடி வெட்டு வாங்கி நாங்க இந்த ஏகத்துவத்திற்காக உயிரை போனாலும் பரவாயில்ல போனாங்க. இந்த கூட்டம் எதுக்கு மிரட்ட பயப்பட மாட்டேனாங்க. ஏன்? படைச்ச ரப்புக்காக எங்களுடைய உயிரையும் கொடுக்க நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடியவர்கள். எங்களை மிரட்டி பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. இன்னும் சொல்ல போனா நீங்க இந்த மாதிரியாக உலகக்கூடிய மீட்டிங்கள் நடத்துறீங்களா, இதெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு எங்களுக்கு 5 நிமிஷம் போதும். நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நிப்பாட்ட முடியாது எங்களால. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் ஃபத்வா மேல ஃபத்வா. பிஜே முர்ததா போயிட்டாரு, பிஜே காஃபிர் ஆயிட்டாரு. 30 வருஷமா தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப போன 2 வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வர கொடுத்தாங்க, பிஜே முர்ததா ஆயிட்டாரு. என்ன அப்படின்னா முர்ததான செய்திகள்லாம் சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு. இப்பதான் அந்த 8 பேரு 8 ஆலிம் சாக்கலாம். அதுல நம்ம ஜமாலி, ரசாதி, நம்ம ஹாமித் பக்ரி அவங்க எல்லாம் கூடி ஆய்வு பண்ணா இப்படிதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு.
பிஜேபியுடைய பயானம் இப்பதான் 2 மாசம் முன்னாடி தான் முதலா கேட்டாங்களா என்னன்னு தெரியல. காந்தி தாத்தாவை சுட்டுட்டாங்களா, என்ன சொல்றீங்க, காந்தி செத்துட்டாரான்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டு முர்த்ததாக்குறாங்க. 85லயே முர்த்ததாக்கிட்டீங்களடா அவரை, 85லயே பத்துவா கொடுத்துட்ட, முர்த்ததா போயிட்டாருன்னு. மறுபடியும் நீங்க போங்க, மறுபடியும் வாங்க, இப்ப நீங்க திருப்பி போங்க, மறுபடியும் வாங்க, இப்படியே திரும்ப கூப்பிட்டு அனுப்புறாங்க. அப்படியே கூப்பிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கு. கடைசியில தீர்மானம் வேற. என்ன தீர்மானம்? இவர்களை ஜனாசா அடக்கம் பண்ண விடக்கூடாது, இவர்களுக்கு என்ஓசி தரக்கூடாது, இவர்களை நாங்க ஒத்தி வைக்கிறோம், ஊர் நீக்கம் பண்றோம், இவர்களுக்கு தப்தர் கொடுக்க மாட்டோம், இவர்களுக்கு பொருளாதாரம் கொடுக்காத என்றெல்லாம் நீங்க போட்டீங்களே. உங்க தீர்மானத்தை எவனாவது கொஞ்சமாவது அதை கவனித்தார்களா, அதுக்கு மதிப்பளித்தார்களா? என்ன நீங்க ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டேன்னு சொன்னோனையும் எங்க தௌஹீத்வாதிகளுடைய ஜனாசாக்கள் எல்லாம் அடக்கம் பண்ண முடியாம நாரி போய்விடும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? கிடையாது. நீங்க ஜனாசா அடக்கம் பண்ண விட மாட்டேன் நீ மறுத்த, ராணுவ மரியாதையோட எப்படி அடக்கம் பண்ண வைக்கணும் எங்களுக்கு தெரியும். எத்தனை ஊர்ல எங்களை தடுத்தீங்க, என்ன செய்ய முடிஞ்சு உங்களால? தப்தர் தர மாட்டாங்களாம், கல்யாணம் பண்ண வைக்க மாட்டாங்களாம். ஆமாப்பா, நீ தப்தர் கொடுக்காட்டினா எங்க தௌஹீத் ஜமாத்துல உள்ள இளைஞர்கள் கூட்டம் எல்லாமே அப்படியே பிரம்மச்சாரிகளாவே திரிஞ்சு இல்ல சாமியார்களா போயிட்டாங்களா? தௌஹீத்வாதியை திருமணம் முடிப்பதற்கு அலையலையா மக்கள் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் தௌஹீத் ஜமாத்துல ஒரு உறுப்பினரா இருந்தா பாருங்கன்றாங்க. பொண்ணு பார்க்கும் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது ஒரு உறுப்பினராவது இருக்கணும். ஏன் கரெக்டா நம்ம கண்காணிக்க தேவையில்லை. அவங்க இயக்கத்தினர அவங்க கிளை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுமே கண்காணிச்சுக்கிடுவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. அப்படி அல்ல இந்த ஜமாத்துக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி என்ஓசி தர மாட்டாங்களாம். நமக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க தப்தர் தர மாட்டோம், கருத்த புக்கு தர மாட்டோம்னாங்க. நீங்க கருத்த புக்கு தராட்டி போங்க, நாங்க வெள்ளை புக்கு அடிச்சுக்கிறோம் நம்ம தனியா அடிச்சாச்சு. என்ஓசி தர மாட்டாங்களாம். என்ஓசி என்ன, இவர் இந்த பகுதியில தான் வாழக்கூடியவர், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், இது தர மாட்டாங்களாம். அப்படி ஒரு தீர்மானம் போட்டாங்க. உங்க என்ஓசியினுடைய லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? 100 ரூபா கொடுத்தா என்ஓசி. 20 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா போன ஒரு ஆளுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. இவன் செத்து போய் 20 வருஷம் ஆச்சுடா, இவனுக்கு எதுக்குடா என்ஓசி? இப்படித்தான் இவர்களுடைய நிலைமை. என்ஓசி வாங்குறது கூட தௌஹீத் ஜமாத்திட்ட வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. அப்படி கண்ணியத்தை ஏற்படுத்தி இருக்கின்றான். பொருளாதாரம் எவனும் கொடுக்காத, தௌஹீத் ஜமாத்துக்கு பொருளாதாரம் கொடுக்காத, தௌஹீத் ஜமாத்துக்கு நீ பொருளாதாரம் கொடுக்காத நீ தீர்மானம் போட்டோன்னு எல்லாம் தலையாட்டிட்டு பொருளாதாரம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்துருவாங்களா? இந்த ஜமாத்துக்கு பொருளாதாரத்தை கொடுக்க சொல்லி என்ன இந்த வெள்ள நிவாரணத்தில் கண்கூடா பார்த்தோம். பிற மத சகோதரர்கள் எழுதுகின்றார்கள், உங்களுடைய பொருளாதாரம் சரியான முறையில் கொண்டு போய் சேர வேண்டும் என்றால் டிஎன்டிஜேட கூட என்று பிற மத மக்கள் சொன்னார்களே. அல்ல எப்படி கொண்டு வரான் பாத்தீங்களா? ஒரு ஊர்ல போட்டாங்க, தௌஹீத்வாதிகளுக்கு எல்லாம் முடி வெட்டி விடக்கூடாதுன்றாங்க. ஆமாடா, நீங்க முடி வெட்டி விடக்கூடாது, முடிவெடுத்தோனையும் எங்களுக்கு எல்லாம் தலைமுடி இப்படி ரொம்ப வளர்ந்து போய் வெட்டுறதுக்கு இடம் இல்லாம இவ்வளவு தொங்கிக்கிட்டு யாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோடனே நம்ம தூக்கிட்டு அலைக்கும் சலாம் அப்படின்ற அளவுக்கு நாங்க இப்படியே வளர்த்துக்கிட்டு திரும்பி நினைச்சியா? அரசாங்கம் செய்யற வேலையை நாங்க இறங்கி செஞ்சோம். அந்த சென்னையில கூடின குப்பைகளை அரசாங்கத்துக்கு முன்னாடி நம்ம ஜேசிபி லாரியை வச்சு, ஜேசிபி எந்திரத்தை வச்சு, பொக்லைன் எந்திரத்தை வச்சு தௌஹீத் ஜமாத் இறங்கி அரசாங்கமே ஆட்டம் கண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்களை மிரட்டி பாக்குறாங்களா? என்ன மிரட்டுவ நீ? மிரட்ட தான் நீ இப்படி எல்லாம் அடக்க தான் இந்த இஸ்லாம் இன்னும் பன்மடங்கு வளரும் இன்ஷா அல்லாஹ். நீ ஒரு குப்பா மேட்டர் பேசணும்னே கைது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லிட்டு 2000 பேரை கூட்டினாங்க. தமிழகம் உள்ள அறிவிப்பு பண்ணி 2000 பேரை பார்த்தோன்னே தலைகால் புரியல, கடந்து உளர்றாங்க. 2000 பேரை பார்த்ததுக்கே நீ இப்படி எல்லாம் எங்களை எதிர்த்து பேசுனீங்க, ஆள்கள் 2000 பேரை திரட்டினீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஷிர்க் என்ற இந்த சமாதி வழிபாடு நீ போய் காலில் விழுவுறதுக்கும் இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான வேலைகளை நீ என்னென்னலாம் செய்யறியோ அது எல்லாத்தையும் இந்த சமாதி வழிபாட்டை சமாதியில கொண்டு போய் வைக்கிறதுக்காக தான் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு. ஜனவரி 31ஆம் தேதி லட்சக்கணக்கான மக்கள் திரள இருக்கிறார்கள். நீ தடுத்து பாரு, நீ தடுக்க தான் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, இந்த ஏகத்துவம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றானே, யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அந்த இறை மறுப்பாளர்கள் வெறுக்கின்றார்கள். எப்படி வெறுக்கிறான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம் நினைக்கிறான், வெறுக்கிறான். தன்னுடைய வாய்களால் ஊதி அதை அணித்து விடலாம் என்று நினைக்கின்றான். அல்லாஹ்வுடைய அந்த ஜோதியை, இந்த இஸ்லாம் என்ற இந்த ஏகத்துவத்தை
தன்னுடைய வாயால உங்களுடைய வாயால ஊதி அணைக்கலாம் நீ நினைக்கிற, நீ வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்தியே தீர்வான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த உலகத்துல அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பினான் எதுக்கு தெரியுமா? சத்தியத்துடனும் நேர்வழியுடனும் அனுப்பினான். ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல உள்ள அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த ஏகத்துவம் மேலாக வேண்டும் என்பதற்காக. அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை ஆயிரம் மக்கள். இத்தனை ஆயிரம் மக்கள் ஏன் வர்றாங்க? இங்கே வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது பிரியாணி பொட்டணம் கொடுக்குறோமா, குவாட்டர் பாட்டில் கொடுக்குறோமா, காசு கொடுக்குறோமா? அவங்க தங்களுடைய நேரத்தை இழந்து தங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க தங்களுடைய கை காசை போட்டு எல்லாம் அவங்களுடைய கை காசை இங்கே வாலி ஏந்தி நாங்க வசூல் பண்றோம். இப்படி சிரமப்பட்டு வந்தவர்கள் இங்கே காசை கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மொத்தம் 16,984 ரூபாய் வந்திருக்கு. 16,000 ரூபாய் வந்திருக்கு. என்ன காசுன்னு நினைக்கிற? உன்னைய மாதிரி எச்சி புழைக்கிற காசு கிடையாது இது. உன்னைய மாதிரி வீடு வீடா போய் மௌலிது ஓதி காசு சம்பாதிக்கிற காசு கிடையாது. எல்லாம் உழைச்ச காசு அம்புட்டும். உன்னைய மாதிரி இளவு வீட்டுல சம்பாதிக்கிற காசு கிடையாது இது. ஏன் கொடுக்குறான்? இந்த கொள்கைக்காக மக்கள் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் விளங்கிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க அழிக்கணும் நினைக்க தான் வளரும். நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டதுனால ஒரு அற்ப சந்தோஷம் அடைந்திருக்கலாம். ஆனால் ஜமாலியை கூட்டிட்டு வந்தவர்கள் இனிமே தூங்க மாட்டார்கள். இல்லையா? நீ எவ்வளவுதான் அழிக்க நினைத்தாலும் இந்த இஸ்லாம் மேலோங்கிய தீரும். இணை கற்பிப்பை அழித்து நொறுக்குவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஏகத்துவ ஜோதியை நிலைநாட்டி இருக்கின்றான் என்று கூறி படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்